சுலைமான் அலி மஹரி அவர்களே. ஹஜரத் ரொம்ப அற்புதமாக அந்த காரியங்களை சொன்னாங்க, ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ என்னன்னா, மக்கமா நகரிலே அந்த நிகழ்வு, மெராஜுங்கிற நிகழ்வு எந்த இரவு நிகழ்ந்தது, அந்த தருணம் எப்படி இருந்தது, அந்த முன் ஏற்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு, இதை பற்றியான கேள்விகளை நான் நம்முடைய மரியாதைக்குரிய ஆலிம் அன்வர் பாதுஷா உலவி அவர்கள்கிட்ட கேட்கலான் இருக்கேன். உங்களுடைய சார்பாக நான் அவரை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜரத் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜரத், அந்த மெராஜுங்கிற பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான பொறுப்பு இப்போ உங்ககிட்ட இருக்குது. அந்த மெராஜ் பயணம் எப்படி ஆரம்பமாச்சு, அந்த நிகழ்வுகள் எப்படி இருந்துச்சு, அந்த தருணம் எப்படி இருந்தது, அந்த முன்னேற்பாடுகள் எப்படி இருந்ததுங்கிறத சொல்லக்கூடிய பொறுப்பு. அதை மிக அழகான முறையில் எங்களுக்கு சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, எங்களுக்காக அந்த ஆவலோடு நாங்கள் காத்துட்ருக்கோம். சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அந்த இரவு, எப்படி நிகழ்ந்தது அந்த நிகழ்வு? மிக புனிதம் நிறைந்த ஒரு இரவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த உலகத்திற்கு வழிகாட்டுவதற்காக பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை அனுப்பி வைத்த அல்லாஹ், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பல அற்புதங்களை கொடுத்த அந்த ரப் அஸ்ஸவஜல், அந்த நபிமார்களின் இறுதி நபியான நமது உயிரினமினிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் பல அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினான். ஆனால் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் காலங்காலமாக நிலைத்து நீடித்து நினைவு சின்னங்களாக அவைகள் இருக்கவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் மட்டும் அவைகளில் பல காலமாக நீடித்து நிலைத்திருந்து நினைவு சின்னங்களாக இருந்து அந்த நபியின் திரு உம்மத்தினராக நமக்கு பன்னூற்றுக்கணக்கான படிப்பினைகளை தினமும் தந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சன உண்மை. அத்தகைய அற்புதங்கள் முஅஜிசாக்களில் ஒன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விண்ணுலக பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விண்ணுலக பயணம் ஏன், எதனால் என்பதையெல்லாம் நாம் சற்று முன்பு அறிந்திருக்கிறோம். யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு தனி சிறப்புமிக்க இந்த அற்புதத்தை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் 2 சூறாக்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஒன்று சூரத்துல் இஸ்ரா, இன்னொன்று சூரத்துன் நஜ்ம். இந்த 2 சூறாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்தை விவரிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம் 2 வகையாக இஸ்ரா என்றும் மிஅராஜ் என்றும் நடைபெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் சென்ற பயணத்தை இஸ்ரா என்றும், அதிலிருந்து 7 வானங்கள் அதற்கு அப்பால் சென்று திரும்பியதை மிஅராஜ் என்றும் சொல்லப்படும். அருமை சகோதரர்களே, இந்த புனித பயணம் நடைபெறுகின்ற அந்த இரவு ஒரு வித்தியாசமிக்க இரவாக இருந்தது. அந்த இரவு வரலாற்றின் பக்கங்களில் காலத்திற்கு நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அந்த இரவில் என்ன நிகழ்ந்தது என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்கு அருகில் ஹத்தீம் என்ற இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துறங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மிஅராஜ் இஸ்ரா சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கின்ற நேரத்தில் அன்று இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தீமில் படுத்திருந்தார்கள் என்றும், உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹுடைய இல்லத்தில் படுத்திருந்தார்கள் என்றும், தங்களுடைய இல்லத்தில் படுத்திருந்தார்கள் என்றும், அல்லது அபூ தாலிப் கணவாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களை பார்க்க முடியும். வெளிப்படையாக பார்ப்பதற்கு வெவ்வேறு இடங்களாக இவைகள் தோன்றினாலும் கூட, ஆனால் உண்மையில் வெளிப்படையாக பார்ப்பதற்கு வேறு முரண்பட்ட கருத்துக்களை சொன்னாலும் உண்மையில் எல்லாம் ஒன்றுதான். எப்படி என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா இல்லத்தில் இருந்தார்கள் என்பது, ஸல்லல்லாஹு அலைஹி உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா இல்லத்தில் தான் இருந்தார்கள். அந்த உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா இல்லம் அபூ தாலிப் கணவாய்க்கு அருகில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அங்கு இருந்ததால் அது பெருமானாரின் இல்லமாகவே பார்க்கப்பட்டது. மேலும் அந்த இல்லத்தின் முகடு பிரிக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களால் அழைத்து வரப்பட்டார்கள் மக்கா ஹரம் ஷரீஃபிற்கு, காபாவிற்கு அருகில். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான தூக்கத்திலிருந்து விடுபடாமல் விழிப்பிற்கும் தூக்கத்திற்கும் மத்தியிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அத்தகைய பெருமானார் காபாவிற்கு வந்து அந்த ஹத்தீமுடைய இடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தார்கள் என்றும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது தூங்கி இருக்கிறார்கள். எனவேதான் ஹதீஸுடைய அறிவிப்புகளில்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தீமில் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது, உம்முஹானி ரலியல்லாஹு வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது, தங்களுடைய இல்லத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொண்டிருந்த பொழுது, இப்படியெல்லாம் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை போன்று வெளித்தோற்றத்தில் தெரிகின்ற விஷயங்கள் வருவதற்கு காரணம். ஆனால் நாம் முறைப்படுத்தி பார்த்தால் எல்லாம் ஒன்றாகத்தான் தெரியும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தீமில் படுத்திருக்கிறாங்க. அது வரைக்கும் தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் மத்தியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். முழுமையான விழிப்பில் இல்லை. இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு முன்பும் கூட முந்திய நாள், இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முந்திய நாளே மலக்குமார்களை அனுப்புகிறான் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தீமில் படுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்களது ஒரு புறத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, தங்களது சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், தங்களுக்கு இன்னொரு புறத்தில் தங்களது சிறிய தந்தையின் மகனார் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மகனார் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களும் படுத்திருக்கிறார்கள். இப்பொழுது வந்த மலக்குமார்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்கிறார்கள், இந்த மூவரில் யாரை நாம் மேராஜிற்கு அழைத்து செல்ல போகிறோம்? அப்பொழுது இன்னொரு மலக்கு பதில் சொல்கிறார்கள், இந்த மூவரில் நடுவில் படுத்திருக்கிறார்களே அவர்களைத்தான் நாம் மேராஜிற்கு அழைத்து செல்ல போகின்றோம் என்று பதில் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் பெருமானார் அவர்களே சொல்கின்ற இந்த ஹதீஸ், இவ்வாறு அவர்கள் பேசுவது எனக்கு கேட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் அந்த குறைஷி மக்கள் காபாவுடைய முற்றத்தில் அவர்கள் படுத்திருப்பது வழக்கமாக இருந்தது. அதன் அடிப்படையில் அங்கு படுத்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் நாளே யார் மேராஜிற்கு அழைத்து செல்லப்படுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்பது முடிவு செய்யப்படுகிறது. மறுநாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தீமில் தூங்கி கொண்டிருக்கின்ற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி எழுப்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்கிறார்கள், ரப்பு உங்களை சந்திக்க விரும்புகிறான், நாம் இங்கிருந்து ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுவிட்டு முக்கியமான நிகழ்வு ஒன்றுக்கு பெருமானாரை தயார்படுத்தினார்கள். இந்த உலகத்தின் வரலாற்று பக்கங்களில் மிக அதிசயத்தக்க நிகழ்வு ஒன்று, மிக வித்தியாசமான நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட ஷக்கு சதுர் என்று சொல்லப்படுகின்ற நெஞ்சை பிளந்து உள்ளுக்குள் ஒரு சிறிய மாற்றங்கள் செய்து, சில வேலைகளை செய்து மீண்டும் அவைகள் உள்ளுக்குள் வைக்கப்பட்டு பொருத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இது ஒரு இருதய ஆபரேஷன் என்று சொல்வதை போன்று ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நிகழ்ந்தது? நெஞ்சில் இருந்து அடிவயிறு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த நெஞ்சு கிழிக்கப்படுகிறது. உள்ளுக்குள் இருந்த கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது. சொர்க்கத்திலிருந்து மலக்குமார்களால் கொண்டு வரப்பட்ட தங்க தட்டில் மலக்குமார்கள் ஈமான், ஹிக்மத் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த இரு பொருட்களை, இறை நம்பிக்கையும் மெய்ஞானத்தையும் கொண்டு வந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம், அந்த இருதயம் பிளக்கப்பட்டு அதற்குள் இருக்கின்ற கரும் புள்ளி ஒன்று எடுக்கப்பட்டு அந்த கல்பில் ஈமான், ஹிக்மத் என்ற இந்த இரண்டு பொருட்களும் வைக்கப்பட்டு அந்த கல்பு மீண்டும் இருதயம் மூடப்பட்டது என்பது வரலாறு. அருமை சகோதரர்களே, ஏன் இப்படி நடைபெற வேண்டும்? என்ன காரணத்திற்காக இது நடைபெற்றது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய தர்பாருக்கு நபியை அழைக்கிறான். தன்னுடைய தர்பாருக்கு நபியை அழைத்து அல்லாஹ் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். இப்பொழுது இறை சந்திப்பின் போது கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகளுக்காக இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றதாக குர்ஆன் மற்றும் ஹதீஸின் விரிவுரையாளர்கள், குறிப்பாக சூஃபியாக்கள், மகான்கள் சில கருத்துக்களை அங்கு பதிவு செய்கிறார்கள். இது ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சில காரணங்கள் இருக்கிறது இந்த நிகழ்வில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலிருந்து கரும் புள்ளி ஒன்று எடுக்கப்பட்டது என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். கரும் புள்ளி எடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஏன் எடுக்கப்பட்டது? உள்ளத்தில் இருக்கக்கூடிய இதயத்தில் கரும் புள்ளி ஒன்று இருக்கும். அந்த புள்ளி தான் தவறான செயல்களை, தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உள்வாங்கக்கூடிய, செய்வதை தூண்டக்கூடிய ஒரு புள்ளி. இது உலகத்தில் உண்டான எல்லா மனித படைப்புகளுக்கும் உண்டு. இந்த புள்ளி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளி எடுக்கப்பட்டது என்று சொன்னால் எதற்காக எடுக்கப்பட வேண்டும்? எடுக்கப்படுகிறது பெருமானாருக்கு அவசியம் இல்லை. அப்படியானால் அல்லாஹ் ஏன் வைத்தான்? வைக்காமலேயே படைத்திருக்கலாம் தானே? இப்படி ஒரு கேள்வி எழலாம். வைக்காமலேயே படைத்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முழுமையான மனிதர் என்று சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நான் உங்களை போன்று முழுமையான ஒரு மனிதர். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா அங்கவயங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் முழுமைத்துவம் நிறைந்த மனிதர் என்று சொல்ல முடியும். ஏதேனும் ஒரு பொருள் குறைந்தால், ஒரு பல்லு குறைவாக இருந்தால் முழுமையான மனிதர் அல்ல. ஒரு விரல் குறைந்தால் முழுமையான மனிதர் அல்ல. உள்ளுக்குள் இருக்க வேண்டிய உறுப்புகளில் ஏதேனும் ஒன்று குறைந்தால் முழுமையான மனிதராக பார்க்கப்படாது. முழுமையான மனிதராக பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்க வேண்டும் என்பதனால்
அந்த கரும்புள்ளியும் அல்லாஹ் வைத்து படைத்தான். ஆனால் தனது நபிக்கு அது தேவையில்லை என்பதனால் அது வெளியில் எடுக்கப்பட்டது. இந்த ஆபரேஷனின் மூலம் ஒரு விஷயம். இன்னொரு அற்புதமான காரணம் என்று சொல்லப்படும். நம்ம தொழுகைக்காக தொழுகணும் அப்படின்னு சொன்னா அங்க சுத்தி என்று சொல்லப்படுகின்ற ஒது செய்கின்றோம். உடலின் வெளிப்புறத்தில் இருக்கின்ற சில உறுப்புகளை நாம் கழுவுகின்றோம். காரணம், அல்லாஹ்வை நாம் தொழப் போகின்றோம், ரப்புடைய தர்பாரில் வணக்கம் செலுத்த போகின்றோம். தொழுகைக்கு இந்த அங்கு சுத்தி வெளிப்படையான இந்த உடல் சுத்தம் அவசியம். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ரப்பையே சந்திக்க போகின்றார்கள். அல்லாஹ்வுடைய லிகாவு அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்க போகிறது. அந்த ரப்பையே சந்திக்க போகின்ற பெருமானார் அவர்களுக்கு இந்த வெளிப்புற சுத்தம் மட்டும் பத்தாது, அவருடைய கல்பையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதனால் தான் ஜம்சம் நீரை கொண்டு கல்பு கழுவப்பட்டது. ஜம்சம் நீரால் கல்பு கழுவப்பட்டது. ஏன்? அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க, அதனால கல்பு சுத்தப்படுத்தப்படுகிறது. மேலும் ஹிக்மத் ஈமானை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் நிரப்பப்பட்டது. தொழுகைக்கு போகின்ற பொழுது ஒது அவசியம். ரப்பையே சந்திக்க போறாங்கன்னு சொன்னா வெளி உறுப்பு அல்ல, கல்பையே சுத்தப்படுத்தணும். ஆதலால் தான் இது நடைபெற்றதாக சொல்லப்படும். அருமை சகோதரர்களே, இதுல கூட இன்னொரு கருத்து இருக்கிறது. ஜம்சம் நீரை கொண்டு கழுவப்பட்டது. மலக்குமார்கள் அங்கிருந்தானே வர்றாங்க, ஏன் சொர்க்கத்துடைய கௌசருடைய நீரை கொண்டு வந்திருக்கலாம் தானே? இமாம் பல்கினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், கௌசரை விட ஜம்சம் நீர் சிறப்பு வாய்ந்தது. அப்படி சிறப்பு வாய்ந்தது என்பதால் தான், கௌசரை விட ஜம்சம் நீர் சிறப்பு வாய்ந்தது. அப்படி இருப்பதால் தான் கௌசரை கொண்டு வராமல் ஜம்சம் நீரால் எங்களது நபியின் கல்ப், எங்கள் நபியின் இருதயம் கழுவப்பட்டது என்று இமாம் பல்கினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்ற கருத்தை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்கின்றோம். அதே போன்ற அருமை சகோதரர்களே, சில கேள்விகளை சிலருக்கு எழலாம். தங்கத்தட்டை மலக்குமார்கள் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. தங்கத்தட்டு எப்படி மார்க்கத்தில் ஜாயிஸ் இல்லை என்று கூட சிலர் கேட்கலாம். உண்மைதான், தங்கம் அணிவது என்பது ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. தங்க பாத்திரத்தை பொறுத்தவரை ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே ஹராம் தான், இருவேறு கருத்தில்லை. ஆனால் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஹிஜ்ரத்திற்கு முன்பு. எல்லா சட்டங்களும் ஹிஜ்ரத்துக்கு பின்பு வந்தவை. இது ஹிஜ்ரத்துக்கு முன்பு நடந்தது, சட்டம் பொருந்தாது என்று சொல்லப்படும். அல்லது இந்த மேராஜ் சம்பந்தப்பட்ட நிகழ்வு என்பது இது ஆகரத்தோட ஆன்ம உலக சம்பந்தப்பட்டது, இந்த துன்யாவுடைய சட்டங்கள் அதற்கு பொருந்தாது என்று இன்னொரு விளக்கம் சொல்லப்படும். அல்லது இதை செய்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, யூஸ் பண்ணது மலக்குமார்களை தவிர பெருமானார் அவர்கள் அல்ல. இப்படி சில விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்படும். எப்படி இருந்தாலும் சரி, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு மலக்குமார்களால் அழைக்கப்பட்டு அவருடைய உள்ளம் பிளந்தெடுக்கப்பட்டு நெஞ்சில் இருந்து அடிவயிறு வரை கிழிக்கப்பட்டு உள்ளுக்குள் ஜம்சம் நீரை கொண்டு அவருடைய இருதயம் சுத்தப்படுத்தப்பட்டு சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்கத்தட்டில் கொண்டு வரப்பட்ட ஈமான் ஹிக்மத்தை உள்ளுக்குள் வைத்து நிரப்பி மீண்டும் அது பொருத்தப்பட்டு இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு அழைத்துச் செல்வதற்கான அந்த பயணத்தை துவக்குவதற்கு தேவையான அடிப்படை வேலைகள் அனைத்தும் முடிந்திருக்கிறது. அருமை தோழர்களே, அடுத்து பாருங்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பயணத்தை புராக் என்ற வாகனத்தின் மூலம் பைத்துல் முகத்தஸுக்கு துவக்க இருக்கிறார்கள். நானும் உங்களோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த விண்ணுலக பயணத்தை தொடர்ந்து பார்க்க விரும்புகின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஹஜ்ரத். அந்த நிகழ்வு, அந்த தருணம் மிக அற்புதமான முறையில் அன்வர் பாஷா ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க. அதுலேருந்து என்னால் வெளிவர முடியல. உடனடியாக மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பயணத்தை உடனடியாக கேட்கணுங்கிற ஆர்வத்தோடு நான் காத்துட்ருக்கேன். அதுக்காக உங்களுடைய சார்பாக மன்சூர் காஷிஃபி அவர்களை நான் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஹஜ்ரத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத், இப்போது அன்வர் பாஷா ஹஜ்ரத் சொல்லிட்டாங்க, அந்த மக்கமா நகரில் நிகழ்ந்த நிகழ்வுகள் மெராஜ் பயணம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன அப்படின்னா, மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் சொல்லக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. உடனடியாக சொல்லுங்கள், ஆர்வமோட காத்துட்ருக்கோம். சொல்லுங்கள் சார். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இலா ஆகிருல் ஆயா. சதகல்லாஹு மௌலானல் அஸீம். மிஅராஜினுடைய சிறப்பான இந்த பயணத்தில் ஆரம்ப கட்டமாக மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய காபாவை சுற்றியுள்ள இடத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் முகத்தஸ்
இடைப்பட்ட பயண நிகழ்வை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். விண்ணுலக பயணம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிச் சென்ற பயணம், அல்லாஹ் தன்னளவில் அழைத்து கொண்ட பயணம், இந்த உலகில் எவருக்கும் கிடைக்காத, இனிமேலும் கிடைக்க முடியாத ஒப்பற்ற பயணம். அன்னலார் அல்லாஹுவை சந்தித்த நிகழ்வை நாம் இரண்டாக பிரிக்கலாம். இதில் ஒன்று இஸ்ரா என்ற பயணம், இன்னொன்று மிஅராஜ் என்ற பயணம். இஸ்ரா என்ற பயணத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதைத்தான் நான் மேலே ஓதிய அந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. தன்னுடைய அடியாரை இரவு நேரத்திலே கொண்டு சென்ற இறைவன் மகத்தானவன், பரிசுத்தமானவன். மிஅராஜ் என்பது விண்ணுலக பயணம். அது இந்த புவி உலகத்திலிருந்து மேலே விண்ணுலகத்திற்கு சென்ற பயணம். இந்த தொடரில் நாம் பார்க்கவிருப்பது இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்திலேயே இரவில் நிகழ்ந்த பயணம். இது ஹரம் என்ற பைத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வீட்டிலிருந்து பைத்துல் மகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு அல்லாஹ்வினுடைய வீட்டிற்கு இரவிலே நிகழ்ந்த ஒரு பயணம். ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பயணத்திற்காக வேண்டி தனியொரு வாகனத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த பயணத்திலே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட செல்கின்றார்கள். இந்த பயணத்தினுடைய முதற்கட்டமாக அல்லாஹ்வினுடைய நபியை அழைத்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய ரசூல் அவர்களே, தங்களுக்காக வேண்டி இன்ன வாகனம் ஒன்று தயாராக இருக்கின்றது, தாங்கள் அதன் மீது ஏறி அமருங்கள். அந்த வாகனம் தான் புராக் என்ற வாகனம். பரிக்க என்றால் மின்னல் அடித்தது என்று பொருள். இதிலிருந்து தான் புராக் என்ற வாகனம் இங்கே நமக்கு உருப்பெறுகின்றது. அது வாகனம் என்ன? அது ஹதீஸ் ஷரீஃபிலேயே வருகின்றது. குதிரையினுடைய உடலும் மனிதனுடைய தலையும் கால்களும் 2 இறக்கைகளும், புஜத்திலே 2 இறக்கைகளையும் கொண்ட ஒரு ஒப்பற்ற வாகனம். பார்ப்பதற்கே மின்னல் அடிப்பதை போன்று பளீர் என்ற வெண்மையுடன் இருந்தது. அதனுடைய ஒரு காலை அது கிழக்கிலே வைத்தால் இன்னொரு காலை மேற்கிலே வைக்கக்கூடிய திறன் பெற்றது. அத்தகைய மின்னல் அடிப்பது போன்று செல்லக்கூடிய வேகத்தில் இருக்கும் அந்த வாகனத்திற்குத்தான் புராக் என்று பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அது கண்டதும் துள்ளிக்கொண்டே இருந்தது. ஏன், எதற்காக? அன்னலார் அகில உலகம் படைப்பதற்காக வேண்டி இருந்த முன்னோடி அவர், அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற அல்லாஹ்வினுடைய தூதர். அவர்கள் என்னுடைய உடலின் மீது ஏறி உட்காரப் போகின்றார்கள். அந்த சந்தோஷத்திலே அது துள்ளி குதித்து கொண்டிருந்தது. எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் உட்காரலாம், அது இப்போதே உட்கார வேண்டும் என்று ஆசைப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆசுவாசப்படுத்தினார்கள். அதன் மீது ஏறி அமர்ந்தார்கள். இந்த பயணம் தொடர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாகனத்திலே ஏறி அமர்ந்து அந்த பயணத்தினுடைய முதற்கட்டம் ஏறத்தாழ மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அங்கிருந்து 1000 கிலோமீட்டர்களுக்கு மேல் செல்ல வேண்டும். அந்த பயணம் முழுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் சிமிட்டி விழிக்கும் முன்னே இந்த பயணத்தை முடித்து விடுகின்றார்கள். இந்த பயணத்தின் போது சில நிகழ்வுகள் நிகழ்ந்தன. அதில் முதலாவது, ஒரு கிழவி போன்ற உருவமுடைய வயோதிக பெண் ஒருவர் இடைப்படுகின்றாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர் அழைக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை. மீண்டும் அழைக்கின்றார், மீண்டும் பதில் கொடுக்கவில்லை. மீண்டும் அழைக்கின்றார், மீண்டும் பதில் கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யார் இவர்? இவருக்கு என்ன தேவை? இவர் ஏன் என்னை அழைத்தார்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அண்ணலே, எம்பெருமானே, இவர்தான் துனியா. இவர்தான் துனியா. இந்த உலகத்தினுடைய பகட்டுகளை விட்டு உண்மையான உருவத்திலே உங்கள் முன்னால் வந்திருந்தார். இவரை பார்க்கின்றீர்கள் அல்லவா? இத்தகைய முதுமை அடைந்த கிழவி அவள். அவளால் ஒன்றும் ஆகாது. இந்த உலகம் இப்படிப்பட்டது. வாலிப உருவத்திலே அது வெளியே தெரிகின்றது, ஆனால் உள்ளே வயோதிக தன்மை அடைந்திருக்கின்றது. அதனால் ஒன்றும் செய்ய இயலாது. அதற்கு பிறகு இன்னும் அந்த பயணம் தொடர்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி அந்த பயணம் நடைபெறுகின்றது. மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வந்து அடைகின்றார்கள்.
இதற்கு இடையில் உள்ள எல்லா இடங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண பயணி எப்படி பார்ப்பாரோ அதே போன்று பார்க்கின்றார்கள். எந்தெந்த இடங்களை கடந்து வருகின்றோம், எந்த இடங்களை நாம் சென்றடைய போகின்றோம், எப்படி ஒரு சாதாரண பயணி எல்லா இடங்களையும் அவதானித்துக் கொள்வானோ அந்த அத்தனை விதமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடைபெறுகின்றது. பைத்துல் முகத்தஸிற்கு வந்தடைகின்றார்கள். பைத்துல் முகத்தஸிலே ஒரு சிறிய வளையம் இருக்கின்றது. இன்றைக்கும் அந்த வளையம் இருக்கின்றது. அந்த வளையத்திலே புராக் வாகனத்தை கட்டி போடுகின்றார்கள். அதற்கு பிறகு பைத்துல் முகத்தஸிற்கு உள்ளே செல்கின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விண்ணேற்ற பயணத்தின் அடுத்த நிகழ்வுகளை நானும் உங்களுடன் சேர்ந்து பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. என நேயர்களே, இப்போ உடனடியாக இந்த பயணம் ஒரு வேற ஆலிம்கள் சொன்னாலும் ஒரு செகண்டு கூட தடைப்படுறது நம்ம மனசு ஏற்றுக்கல நான் நினைக்கிறேன். இல்லை, உடனடியாக இந்த பைத்துல் முகத்தஸில் நடந்த ஒரு நிகழ்வெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வு தான் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நம்ம சொல்லலாம். வரலாற்றில் குறிக்க வேண்டிய விஷயங்கள் அது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இதில் இந்த நிகழ்வை பற்றி வேற ஒரு புலன்களால் கண்டிப்பாக உணரவே முடியாது. இதுக்கு ஒரு தனி ஒரு அறிவு வேணும். அந்த அறிவை இறைவன் கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயங்களை இதை கேட்கலாம். ஆனால் இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்களேன். சாதாரண மனிதர்களால் இதை அது எப்படி நிகழ்ந்திருக்குங்கிறத ஒரு வியப்பாக தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அதை நம்முடைய முகமது அலி பிலாலி அவர்கள் நமக்காக சொல்ல போகிறாங்க. கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத், இப்போது பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல் ஹராம் சொல்லக்கூடிய கஅபத்துல்லாஹிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இப்போ அங்கே சில நிகழ்வுகள் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் அது என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அப்போ பைத்துல் முகத்தஸில் அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர வச்சு அங்கே நபிமார்களுக்கு எல்லாரையும் அவர்களுக்கு முன்னிறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இமாமத்து செய்ய வைக்கிறான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு இது. ஏன்னா ஒரு இமாம் அப்படின்னும் பொழுது அந்த மக்களிலே சிறந்தவர்களை தான் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுப்பான். அப்படி இமாமாக இருக்கிறவங்க சிறந்தவர்களாகத்தான் இருக்கணும். பைத்துல் முகத்தஸில் எல்லா நபிமார்களுக்கும் இமாமத்து செய்யக்கூடிய ஒரு அருமையான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களை காட்டிலும் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அஃலுல் அம்பியா, எல்லா நபிமார்களை காட்டிலும் சிறந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை விளக்குறாங்க. அதாவது பைத்துல் முகத்தஸுக்கு வராங்க, அங்கே எல்லா நபிமார்களுக்கும் இமாமத்து செய்கிறாங்க. அதுக்கு பிறகு மிஅராஜ் செல்வதற்கு முன்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க. சில சந்தேகங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு வராங்களா இல்லையா, இதுக்கு இடப்பட்ட சில நிகழ்ச்சிகள் நடக்குது, நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அந்த நிகழ்வுகளுக்கு உண்டான விளக்கங்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கொடுத்துட்றாங்க. அதில் சில நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் என்ன விளக்கம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புரியலை. அதே போல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் அதுக்குண்டான விளக்கம் கொடுக்கல. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, எனக்கு சந்தேகங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்ட உடனே, அதாவது நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ என்னை கூப்பிட்டாங்க, அவங்க பக்கம் போகணும்னு எனக்கு தோணுச்சு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்ணுறாங்களே, யார் ரசூலுல்லாஹ் நிற்காதீங்க, வேகமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எதுக்கு அப்படி நீங்கள் சொன்னீங்க, அந்த நபர் யார், அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறாங்க, அந்த அழைத்த அந்த நபர் தான் ஷைத்தான், நீங்கள் அவர் பக்கம் பதிலளிக்கக்கூடாது, அவர் எங்கே உங்களை அவர் பக்கம் ஈர்த்துருவாருன்னு சொல்லி தான் உங்களை வேகமாக போக சொன்னேன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்த அந்த நிகழ்ச்சிக்குண்டான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அந்த பைத்துல் முகத்தஸில் கேட்குறாங்க, அதாவது நான் சில நபர்களை பார்த்தேன், என்னுடைய வலது பக்கத்துலேருந்து ஒரு சப்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, அலா ரிஸ்லிக் அஸ்அலுக்க யா முஹம்மதே கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஓசை கேட்டுச்சு.
அதுக்கு வந்து நீங்க சொன்னீங்க வேகமா போங்க, இந்த சப்தத்துக்கு பதில் அளிக்காதீங்க அப்படின்னீங்க. அதே போல என்னுடைய இடது புறத்திலிருந்து அது மாரி சில சப்தங்கள் கேட்டுச்சு. அலா ரிஸ்லிக் அஸ்அலுக யா முஹம்மத், முஹம்மதே நில்லுங்க, சில கேள்விகளை நான் கேட்கணும் அப்படின்னு சில சப்தங்கள் கேட்டுச்சு. அது வலது பக்கம் கேட்டது யாருன்னு தெரியல, இடது பக்கம் கேட்டது யாருன்னு தெரியல. அப்ப அந்த அழைத்தவர்கள் யாரு, ஏன் என்னை கூப்பிட்டாங்க, அந்த காரண காரியங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. வலது பக்கத்திலிருந்து அழைத்தவர்கள் யூதர்கள் யகூதிகள். அந்த யூதர்களுக்கு நீங்க பதில் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த உம்மத்துல பெரும்பகுதியானவர்கள் யூதர்களாக மாறி போயிருப்பாங்க. ஆனா உங்களுடைய உம்மத்துகள் பிழைத்து விட்டார்கள். அதே போல இடது பக்கத்துல இருந்து அழைச்சாங்களே அவர்கள் கிறித்துவர்கள், நசாராக்கள், அவங்களுடைய அழைப்புக்கு நீங்க பதில் அளிக்க கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை வேகமாக போக சொன்னேன். பதில் அளிச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்களும் நசாராக்களாக போயிருப்பார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் விளக்கம் கொடுக்குறாங்க. இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கிட்ட தான் பார்த்த சில நிகழ்ச்சியினுடைய விளக்கங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொன்னதாகவும் சில சப்தங்கள் கேட்குது. அஸ்ஸலாமு அலைக்க யா அவ்வல், அஸ்ஸலாமு அலைக்க யா ஆஹிர், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹாஷிர் அப்படின்னும் சில சலாமுடைய சப்தங்களும் கேட்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சலாமுக்கு பதில் சொல்லும்படியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறாங்க. இவங்களும் பதில் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா இந்த சலாமை சொன்னவங்க யாரு, இதனுடைய ஓசைக்குரிய நபர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு. அப்போ கேட்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கிட்ட, இது மாதிரி சலாம் சொன்னாங்களே அந்த நபர்கள் யாரு அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, உங்களுக்கு சலாம் சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், இந்த நபிமார்கள் எல்லாம் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, உங்களை பார்த்த உடனே சலாம் சொன்னாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அறிவிக்கிறாங்க, நான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள வந்து இந்த பைத்துல் முகத்தஸ்ல பார்த்தேன். அதே போல் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமா அவங்கள பார்த்து வர்ணிக்கிறாங்க, அவங்கள பற்றி உள்ள தன்மைகளை சொல்லி காட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்ற உருவம் வந்து என்ன மாதிரி இருக்கு. அதே போல் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்தேன், ஷனுவா கோத்திரத்தை சார்ந்த ஆண்களை போல இவர்களுடைய உருவ அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள பற்றியும் வர்ணிக்கிறாங்க. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சிவப்பு மனிதராக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்தேன். உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்பான உட அமைப்புல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்ததாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அல்லாஹு தஆலா இந்த இஸ்ராவினுடைய பயணத்துல தான் உம்மத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை அல்லாஹு தஆலா வந்து சொல்லி காட்டுறான். இந்த இஸ்ரால நிறைய படிப்பினைகள், வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றிலும் நாம் பர்க்கத்து செய்தோம் சொல்லிட்டு சொல்றானா இல்லையா. அந்த ஒரு பைத்துல் முகத்தஸுக்கு வர வைத்து எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செய்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்து அங்கு உம்மத்துக்கு தேவையான சில நிகழ்வுகளை காட்டிட்டு அல்லாஹு தஆலா அதற்கு அடுத்துத்தான் மிஅராஜுனுடைய பயணத்தையே, இஸ்ரா என்ற பயணத்தை முடிச்சுட்டு மிஅராஜுங்கிற பயணத்தை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து பைத்துல் முகத்தஸிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான புனிதமான பயணமாக இருக்கக்கூடிய அந்த மிஅராஜுனுடைய பயணத்தை தொடங்குறாங்க. முதல் வானத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டுகிறார்கள். அவர்களுடைய மிஅராஜுனுடைய பயணம், அந்த அற்புதமான புனிதமான பயணம் எப்படி இருந்தது என்று உங்களோடு இன்ஷா அல்லாஹ் நானும் பார்க்க ஆசையாக இருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஹஜ்ரத். பார்த்தீங்களா, ஒரு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு மனசுக்குள்ள மேலோங்குது. உங்களுக்கும் அப்படி தானே இருக்குது. ஸோ தடை இல்லாமல் உடனடியாக அடுத்த நிகழ்வு, முதல் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானங்களை பற்றிய நிகழ்வுகளை ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள்கிட்ட கேட்போம். உங்களுடைய சார்பாக நான் அவங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத், இப்போது முதல் வானம் வரைக்கும் நம்முடைய அந்த பயண நிகழ்வு நடந்திருக்கு. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடந்த அந்த மேராஜ் பயண நிகழ்வு. இப்போ இந்த முதல் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்ல போகிறீங்க. அதை கேட்கணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கோம். சொல்லுங்கள் ஹஜ்ரத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மிஅராஜுடைய அந்த பயணத்தின் போது இரு வகையாக அவருடைய பயணத்தை நம்ம பிரிக்கலாம். ஒன்று மண்ணுலக பயணம், இன்னொன்று விண்ணுலக பயணம். இந்த விண்ணுலக பயணத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக இதுவரைக்கும் சொல்லப்பட்டதல்லவா, அது மண்ணுலக பயணம். அதாவது மக்காவிலே இருந்து பைத்துல் முக்கத்தஸ் வருகின்ற வரைக்கும் அது இந்த மண்ணுலகத்திலே நடந்த பயணம்ங்கிறதுனால மண்ணுலக பயணம் வச்சுக்கிறோம். அதுதான் அல் இஸ்ரா அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் இப்பொழுது பைத்துல் முக்கத்தஸிலிருந்து ஒவ்வொரு வானத்திற்கும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கப் போகிறார்கள். இது விண்ணுலக பயணம். இதற்கு மிஅராஜ் அப்படிங்கிற அரபி சொல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மிஅராஜ்ங்கிற வார்த்தையை பொதுவாக அந்த மக்காவிலே இருந்து கடைசி வரைக்கும் போனதுக்கு கூட இஸ்லாமியர்கள் வழக்கிலே கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். மிஅராஜ் அப்படிங்கிறது உயருதல் அப்படின்னு அர்த்தமும் இருக்குது, ஏனி அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் வரைக்கும் வந்தாங்கல்ல, அது புராக்குங்கிற வாகனத்திலிருந்து வர்றாங்க. இப்போ பைத்துல் முக்கத்தஸில் இருந்து ஒவ்வொரு வாகனமாக போக போகிறாங்கல்ல, அதாவது விண்ணுலக பயணம். இப்போ புராக் வாகனத்தை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகிக்கலை. மிஅராஜ் அப்படிங்கிற ஏனியின் மூலமாகத்தான் அவர்கள் ஒவ்வொரு வாகனமாக உயர்கிறார்கள். புராக் வாகனத்து இப்போ வேலை இல்லை. இப்போ மிஅராஜ்ங்கிற அந்த விண்ணுலக பயணம் இப்பொழுது தொடங்குகிறது. பைத்துல் முக்கத்தஸிலிருந்து வெளியே வர்றாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு முன்னால் 2 பாத்திரங்கள் காட்டப்படுது. ஒரு பாத்திரத்தில் பால் இருக்குது, இன்னொரு பாத்திரத்தில் மது இருக்குது. உங்களுக்கு எது தேவை எடுத்துக்கொள்ளுங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலுள்ள பாத்திரத்தை எடுத்துக்கொண்டாங்க. இப்போ அவர்களுக்கு சொல்லப்படுது, ஹாதிஹி ஹியல் ஃபித்ரா, இதுதான் இயற்கை மார்க்கம் இஸ்லாம் அப்படின்று. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட வாசகமோ இஹ்தர்தல் ஃபித்ரா, நபி அவர்களே நீங்கள் இயற்கை மார்க்கம் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டீர்கள் என்று அவங்களுக்கு சொல்லப்படுது. இங்கே இயற்கை மார்க்கம் இஸ்லாம் பால் வடிவத்திலே அங்கே இருக்கிறது. அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அடுத்ததாக நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்திற்கு போகிறாங்க. இவங்களை அழைத்து செல்வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முதல் வானத்துக்கு போன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அனுமதி கேட்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு வானத்துக்கும் அல்லாஹு தஆலா ஒரு மலக்க பாதுகாவலராக நியமித்து வச்சிருக்கிறான். அதனால் அனுமதி கேட்குறாங்க. அப்பொழுது அந்த மலக்கு கேட்குறாங்க, மன் ஹாதா, யார் அது? இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த மலக்கு கேட்குறாங்க, ஒமம் மஅக, உங்கள் கூட யார் வந்திருக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்காங்க. இப்போ அந்த மலக்கு கேட்குறாங்க, வகது உருசில இலைஹி, அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமாம் அப்படின்னாங்க. இப்பொழுது கதவு திறக்கப்படுகிறது. 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இப்போ அந்த அனுமதி கேட்ட நிகழ்ச்சி நடந்ததல்லவா, இதில் நமக்கு ஒரு பாடம் இருக்குதுங்க. நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாக்கா அந்த இடத்துக்குரியவருடைய அனுமதி பெற்று தான் உள்ளே போகணும். இங்கே பாருங்க, அல்லாஹ் தானே அழைத்து வர சொன்னான். இந்த வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் தான் கூட்டிட்டு வர சொல்கிறான். ஆனாலும் கூட அந்த இடம் வந்துவிட்டால் அந்த இடத்திற்கு உரியவரிடம் அனுமதி கேட்டு தான் உள்ளே போகணுங்கிற அந்த மரபை பேணுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அனுமதி பெற்று தான் உள்ளே போகிறாங்க. சரி, இப்படி நம்ம அனுமதி கேட்கும் பொழுது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அனுமதி கேட்போம். உள்ளிருந்து கேட்பாங்க, யார் வந்திருக்கிறது அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும். இதுதான் மரபு, நியதி, அதுதான் சரியானது. ஆனால் நம்மள பல பேர் நீங்கள் பார்க்கலாம், யார் அதுன்னு உள்ளேருந்து சத்தம் வந்தாக்கா நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க, நான் தான், பேரைத்தான் சொல்லணும். ஏன் அந்த மலக்கு கேட்குறாங்களே யார் வந்திருக்கேன்னு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க, ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், பேரை சொல்லி காட்டுறாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு பாடத்தை நாம் பெறுகிறோம். ஒரு இடத்துக்கு போகும்பொழுது யார் அதுன்னு கேட்டால் நம்ம பேரை சொல்ல வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வீட்டுக்கு போகிறாங்க. கதவை தட்டுறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அது, மன்ஹாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அன யார சொல்லலாம், நான் தான் அப்படின்னாங்க. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து அன அன என்ன நான் என்கிறீர்கள் என்று கேட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம், பேரை சொல்லணும் அந்த நேரத்தில்ங்கிறது. அப்படி ஒரு பாடத்தை இதிலிருந்து நம்ம பெறுகிறோம். சரி, உள்ளே நுழைந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களா, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சலாம் சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சலாம் சொன்னாங்க.
அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்த்துகிறார்கள், மர்ஹபன் பில் இப்னி சாலிஹ், சாலிஹான மகனுக்கு நல்வாழ்த்து, வன் நபியு சாலிஹ், சாலிஹான நபிக்கு நல்வாழ்த்து அப்படின்னு சொல்லி வாழ்த்து செஞ்சு வரவேற்கிறாங்க. இதிலிருந்து நாம் பெறுகின்ற பாடம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் அவர்களை வாழ்த்து சொல்லி வரவேற்க வேண்டும், அப்படி தான் இருக்கிறாங்க. இங்கே இன்னொன்று நம்ம யோசிச்சு பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவோ சிறப்பு பெயர்கள்லாம் உண்டு. அவர்கள் அஸ்ஸாதிக், உண்மையாளர் அப்படிங்கிற பேர் உண்டு, அல்லமீன், நம்பிக்கையாளர் அப்படிங்கிற பேர் உண்டு, ரவுஃபுன், கருணை மிக்கவர், ரஹீமுன், அன்பாளர் என்றெல்லாம் பல பேர் இருக்கும் பொழுது, ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தை சொல்கிறாங்க, சாலிஹான நபிங்கிறாங்க. இதில் தான் மிக உயர்வு இருக்கிறது. ஏன்னா மற்ற வார்த்தைகளை சொன்னால் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் மட்டும்தான் கிடைக்கும். சாதிக் என்றால் உண்மையாளர், அந்த ஒரு அர்த்தம் தான் கிடைக்கும். அல்லமீன் என்றால் நம்பிக்கையாளர், அந்த ஒரு பண்பு அவர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத தான் காட்டும். ஆனால் சாலிஹ் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம், எதுவெல்லாம் புகழுக்குரிய குணங்களோ பண்புகளோ அத்தனையும் ஒரு ஆட்டை இருந்தால் தான் சாலிஹ்ங்கிறது. இப்போ தனித்தனி வார்த்தைகளை ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா அந்த ஒரு குணத்தை தான் அறிவிக்கும். ஆனால் சாலிஹ்ங்கிற வார்த்தையை சொன்னதுனால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எல்லா நற்பண்புகளும் நற்குணங்களும் உண்டு என்பதை இது அறிவிக்குது. அதனால தான் எல்லா நபிமார்களுமே இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க, சாலிஹான நபிக்கு நல்வாழ்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு இடத்துக்கு போனாக்கா போகின்ற நாம் தான் சலாம் சொல்லிக்கிட்டு போகணும். பொதுவாக யார் யாருக்கு சலாம் சொல்வது அப்படின்னு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சலாத்தில் யார் முந்திக் கொள்கிறாரோ அவர் தற்பெருமிருந்து நீங்கவர் ஆகிவிடுகிறார். காரணம் என்ன, அவர் நமக்கு சலாம் சொல்லட்டுமே அப்படின்னு நினைக்காம நம்ம சலாம் முந்திக் கொள்கிறோம் பாருங்க, அப்படி முந்திக்கிட்டாக்கா தற்பெருமை கர்வம் நம்மகிட்ட இல்லைன்ற அர்த்தம். அதனால தான் முந்திக் கொண்டால் நல்லதுங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட யார் யாருக்கு சலாம் கூறுவது அப்படிங்கிற வழிமுறையும் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. ஒரு பெரியவர் சின்னவர் சந்திக்கிறான்னு வைங்களேன், இப்போ சிறியவர் தான் பெரியவருக்கு சலாம் கூற வேண்டும். அதே போல ஒருவர் இன்னொரு இடத்துக்கு போறாருன்னு வச்சுக்கிறோங்க, போகக்கூடியவர் தான் அங்கே இருப்பவருக்கு சலாம் சொல்லணும். அதே போல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு, இன்னொரு ஆள் நடந்து வர்றாரு, நடந்து வர்றவர் தான் உட்கார்ந்து இருக்கக்கூடியவருக்கு சலாம் சொல்லணும். இன்னொரு ஆள் நடந்து போறாரு, இன்னொரு வாகனத்தில் வர்றாரு, வாகனத்தில் வரக்கூடியவர் தான் நடந்து செல்லக்கூடியவருக்கு சலாம் சொல்லணும் என்றெல்லாம் ஒரு ஒழுங்குமுறையை கற்று தந்திருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையில் பார்த்தா இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் போகிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இருக்கக்கூடியவருக்கு போகக்கூடியவர் சலாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத்தந்தாங்கல்ல, அந்த வழிமுறை பிரகாரம் தான் இங்கே நடைபெறுகிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்கிறாங்க, போகக்கூடியதான் சலாம் சொல்லணும். அங்கே இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ரெண்டு வகையான செயல்பாடு, சிரிக்கிறார்கள், அழுகிறார்கள். எப்படின்னு கேட்டால், அவருடைய வலது பாகத்தில் ஒரு பாத்திரம் இருக்குது, அதை பார்த்தாக்கா அவங்க சிரிக்கிறாங்க. இடது பக்கத்தில் ஒரு பாத்திரம் இருக்குது, அதை பார்த்தா அழுகுறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கேட்டாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற பாத்திரம் அதில் சொர்க்கத்து வாசிகளுடைய ஆத்மாக்கள் ரூஹுகள் இருக்குது, அதை பார்த்த உடனே சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இடது பக்கத்தில் இருந்த பாத்திரத்தில் நரகவாசிகளுடைய ரூஹுகள் ஆத்மாக்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு கவலைப்பட்டு அழுகிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்கிற விளக்கத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க. இங்கே இன்னொரு கருத்து நமக்கு தென்படுது. என்னன்னு கேட்டால், உலகத்தில் இருந்த அத்தனை மக்களுடைய ரூஹலும் அங்கே இருக்குது. ஏன் சொர்க்கத்து வாசிகள் அங்கே இருந்தாங்கன்னு சொன்னால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து கியாமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ அவர்களில் யார் சொர்க்கவாசிகளோ அவ்வளோ பேர் ரூஹ் அங்கே இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் நரகவாசிகளோ அவர்கள் அத்தனை பேருடைய ரூஹல் அங்கே இருந்துருக்கு தானே அர்த்தம். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் நிகழ்ச்சி பயணத்தை மேற்கொண்டாங்கல்ல அந்த இரவு, அந்த இரவுல இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கல்ல மக்கள், அதில் சொர்க்கவாசியிலும் இருக்கிறாங்க நரகவாசியிலும் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்ட போது அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இருந்த மக்களுடைய ரூஹலும் அங்கே இருந்திருக்கிறது. அப்போ ஒரே டயத்தில் மண்ணுலகத்திலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவருடைய ரூ அங்கே இருக்குது. இறைவன் நினைத்தால் ஒருவரை பல இடத்துல ஆஜராக்க முடியும் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம்.
அடுத்ததாக நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2வது வானத்திற்கு அழைத்து செல்றாங்க. அது 2வது வானத்திலும் இந்த முந்தின வானத்தில் நடந்துச்சுல அனுமதி கேட்கிறது, அதே போல தான் அங்கே நடக்குது. உள்ளே போகிறாங்க 2வது வானத்துக்குள்ளே. அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேருக்கும் சலாம் சொல்கிறாங்க. அந்த 2 பேரும் பதில் சலாம் சொல்கிறாங்க. அதே போல் அந்த 2 நபிமார்களும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்துகிறார்கள். மர்ஹபன் பில் அஹி சாலிஹி, சாலிஹான சகோதரருக்கு நல்வாழ்த்துக்கள். அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாலிஹான மகன்னாங்க, ஏன் பேர பிள்ளை அல்லவா. ஆனால் இந்த 2 நபிமார்களும் சாலிஹான சகோதரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒன் நபியு சாலிஹ், சாலிஹான நபிக்கு நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து சொல்லி வரவேற்கிறாங்க. இங்கே நமக்கு இன்னொரு ஒரு பாடம் நமக்கு கிடைக்கிறது. என்னென்னு கேட்டால், மேராஜுடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வானத்திலும் ஒரு நபி தாங்க இருக்கிறாங்க. இப்போ முதல் வானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னோமா, அப்புறம் 3வது வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு வானத்திலும் பார்த்தீங்களாக்கா மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. ஒவ்வொரு வானத்திலும் ஒரு நபி தான். ஆனால் இந்த 2வது வானத்தில் மட்டும் 2 நபியை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எல்லா வானத்திலும் ஒரு நபி இருக்கும் பொழுது இங்கே மட்டும் ஏன் 2 நபி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. அதற்கு விளக்கம் என்னன்னு கேட்டால், கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருகிறார்கள். அப்படி வருகை தருகின்ற போது அங்கே ஒரு நபி மட்டும் இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்களேன். உதாரணத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்க. இந்த உலகத்திற்கு வருகை தந்து விட்டால் நபி இல்லாத வெற்று வானமாக அந்த 2வது வானம் இருக்கும். அதனால தான் அந்த 2வது வானத்தில் மட்டும் 2 நபியை அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு வருகை தந்தாலும் கூட அந்த 2வது வானத்தில் இன்னொரு நபி இருந்து கொண்டே இருப்பார். அவர்கள் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்காகத்தான் எல்லா வானங்களிலும் ஒரு நபி, 2வது வானத்தில் மட்டும் 2 நபியை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் என்கிற விளக்கத்தையும் இமாம்கள் நமக்கு தர்றாங்க. அடுத்ததாக 3வது வானத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கேயும் இதே ஒழுங்குமுறை தான் நடக்கிறது. அனுமதி பெற்றுத்தான் உள்ளே போகிறார்கள். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போகிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சலாம் சொல்கிறாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்து சொல்லி வரவேற்கிறார்கள். இப்படி 3 வானங்களிலும் நபிமார்கள் வாழ்த்துகிறார்கள். அப்படி தான் வரவேற்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு வானத்திலும் முதல் வானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துவா செய்கிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி காட்டுறாங்க, தஆலி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்காக துவா செஞ்சாங்க. அப்போ 2வது வானத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 பேரும் துவா செய்கிறாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 3வது வானத்திலிருந்து 4வது வானத்திற்கு அழைத்து போகிறாங்க. அந்த விஷயத்தை பின்னால் நம்ம பார்க்கலாம். ஜஸாக்கல்லா ஹைர் ஹஜ்ரத். இனி அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை, அவங்கக்கிட்ட கேட்கவும் வேண்டியதில்லை. நான் உடனடியாக தர்வேஷ் ரஷாதி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஹஜ்ரத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹஜ்ரத், உங்களுடைய பாணியில் மிக சிறப்பாக எங்களுக்காக இந்த 4ஆம் வானம், 5ஆம் வானம், 6ஆம் வானத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்காக சொல்லுங்கள் ஹஜ்ரத். நபிகளாருடைய விண்ணுலக பயணம் தொடருகின்றது. 4வது வானத்திலே நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். நபிகளாருக்கு விண்ணுலக பயணத்திலே வைத்து தன்னுடைய ரப்பு தன்னுடைய ஹபீபாகிய தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலதரப்பட்ட பக்குவங்களையும் படிப்பினைகளையும் அல்லாஹ் வழங்கினான். அப்படி வழங்கப்பட்ட அருட்கொடைகளிலே 4வது வானத்திலே வரவேற்ற ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபிகளாருக்கு அல்லாஹ் அன்ற இடத்திலே வைத்து நல்ல படிப்பினையும் பக்குவத்தையும் கொடுத்த இறைவன் ஒரு செய்தியை அல்லாஹ் நபிகளாருக்கு பகிர்ந்தளிக்கின்றான். மேராஜ் பயணம் நமக்கெல்லாம் அது ஒரு புனித பயணம் என்பது மட்டுமல்ல, வாழ்க்கையை புனிதப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் அங்கே.
வாழ்க்கையிலே பலதரப்பட்ட பக்குவங்களையும் ஞானங்களையும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட இரவு அந்த இரவு. அதுதான் அந்த இரவிலே அவர்கள் 4வது வானத்திலே காலெடுத்து வைத்த நேரத்திலே அல்லாஹ் இந்த எழுதுகோளுடைய தத்துவத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நபிகளாருக்கு அங்கே வைத்து வழங்குகின்றான். நபிகளாரின் பயணம் புனித பயணம், அந்த மேராஜ் பயணம் தொடர்கிறது. கடக்கிறார்கள் 5வது வானத்தை தட்டுகிறார்கள். 5வது வானத்தை நபிகளார் அங்கே தட்டுகின்ற வேளையிலே அந்த 5வது வானம் திறக்கப்படுகின்ற நேரத்திலே சகோதரர் ஹதரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்கிறார்கள். எப்படிப்பட்ட நபிமார்களுடைய சந்திப்பு! எவ்வளவு பெரிய புடம்போடப்பட்ட நபிமார்கள்! அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழால் இருந்து பக்குவம் பெற்ற நபிமார்கள். எனவே என்னுடைய ஹபீபை நான் அனுப்பியிருக்கிறேன், என்னுடைய ஹபீபை நான் வரவழைத்திருக்கிறேன். எனவே அவர்களை நீங்களெல்லாம் அடுக்கு தொடராக வரவேற்று என்னிடத்தில் என்னுடைய அரிசுக்கு கீழால் அவரை கொண்டு வந்து நீங்கள் என்னுடைய பார்வையிலே நான் அவர்களை பார்க்க வேண்டும், அவர்கள் என்னை பார்க்க வரவில்லை, நான் அவர்களை பார்க்க அழைத்திருக்கிறேன் என்பதற்காக வேண்டி தனக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய, தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை நபிமார்களையும் வரவேற்பதற்காக வேண்டி அல்லாஹ் நிப்பாட்டுகிறான். 5வது வானத்திலே கண்ட ஹதரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த நேரத்திலே அவர்களின் மூலமாக அல்லாஹ் எப்படிப்பட்ட பாடத்தையும் பக்குவத்தையும் கொடுத்தான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்புசால் நேயர்களே, அருமையான சகோதரர்களே, இந்த புனிதமான இரவிலே, இந்த மேராஜினுடைய இரவிலே நாம் நபிகளாருடைய பயணத்தோடு நாமும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாமும் அந்த பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தினுடைய நேரங்களையும் பயணத்தினுடைய ஒவ்வொரு வினாடிகளையும் நிமிடங்களையும் நாம் கணக்கிட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே 5வது வானத்திலே சந்தித்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த நேரத்திலே அங்கேதான் ஒரு படிப்படை நபிகளாருக்கு வழங்கப்படுகிறது. அதுதான் அந்த சமாதானம், அந்த நடுநிலை போக்கு, அந்த மிதமான தன்மை நபிகளாருடைய வாழ்விலே கிடைக்க பெறுவதற்கு அந்த 5வது வானத்தின் மூலமாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அந்த பக்குவத்தை நபிகளாருக்கு ஊட்டுகிறான். நபிகளாரின் பயணங்கள் தொடர்கிறது. நபிகளாருடைய பயணத்தினுடைய மைல்கல்லாக 5ஐ கடந்து 6வது வானத்தை தட்டுகிறார்கள். யார் என்று கேட்கப்படுகிறது. அங்கே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு புன்முறுவலோடு முகமுன் கூறி அவர்களை வரவேற்கிறார்கள். நபிகளார் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ட உடனே அலாதையான ஆனந்தம் அடைகிறார்கள். அல்லாஹ் அந்த 6வது வானத்திலே நபிகளாருக்கு வைத்திருந்த பக்குவமும் படிப்பினையும் என்ன தெரியுமா? நல்ல ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா? அன்புசால் பெருமக்களே, நபிகளார் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த மக்கள், அந்த யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்களிலே ஒருவர் நபிகளாருக்கு நஞ்சூட்டுவார்கள் என்று செய்தி அங்கே உணர்த்தப்படுகிறது. நபிகளாருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு வானங்களையும் கடக்கின்ற நேரத்திலே கிடைக்கப்பெற்ற பக்குவங்கள் தான் அவர்களுடைய வாழ்விலே தடுமாற்றமில்லாத வாழ்க்கை ஏற்பட்டது. நபிகளாருக்கு இந்த உலகத்திலே அவர்கள் காலெடுத்து வைத்து பயணிக்கின்ற ஒவ்வொரு மைல்கல்லை தாண்டுகின்ற வேளையிலேயும் நபிகளாருக்கு அல்லாஹ் தன்னுடைய அச்சத்தை தவிர உலகத்திலே எந்த அச்சமும் இல்லை என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு கணப்பொழுதும் உண்டாக்கி கொடுத்தான். அவர்களுக்கு கடைசியாக ஏற்பட்ட அந்த விஷத்தினுடைய உணர்வை அவர்கள் உள்வாங்கினார்கள். ஆனால் அந்த விஷத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த விஷத்தினுடைய உணர்வுகளின் மூலமாக ஏற்பட்ட கஷ்டங்களை உணர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் உங்கள் வாழ்விலே மிளிரும், நீங்கள் அதை தாங்க வேண்டும் என்ற தத்துவத்தை பக்குவத்தை அல்லாஹ் எங்கே வைத்து அவர்களுக்கு புகுத்தினான்? சொல்லுங்க, எங்க வச்சு கொடுத்தான் அல்லாஹ்? 6வது வானத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க போன நேரத்திலே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஞானத்தையும் தடுமாறாத நிலையையும் எந்த ஒரு நிலைகுலையாத நிலையையும் அல்லாஹ் நபிகளாருக்கு கற்றுக் கொடுத்தான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஹஜ்ரத். الحزينة
Aithe Diamond. It brings infinite happiness into your life. Celebrate your love with this beautiful diamond. Aithe. Relive the royal heritage. Asmi Diamond. Asmi signifies the spirit of the modern woman. Al Hazina Jewelers. Who mean the world to you. There is only one name you can trust. ETA Star Properties, built on trust. எங்க தாத்தா இப்போ சுறுசுறுப்பு தான். ஹாய். எப்படி இவரால முடியுது? வேலை பார்க்கறப்பவும் சந்தோஷமா இருந்தாரு. இப்போ ரிட்டையர் ஆன பிறகும் ஆட்டோம் பாட்டோன்னு. நான் வேலை பார்க்கறப்போ என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் என் கம்பெனி பார்த்தது. இப்போ நான் ரிட்டையர் ஆன பிறகும் என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் ஒரு கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கு. Star Health Insurance, the health insurance specialist. வயசான காலத்துல எங்க ஹெல்த்தை பார்த்துக்க ஒரு கம்பெனி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? Satisfaction beyond the expectation. Astanato, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. இந்த நீண்ட நெடிய பயணத்தில் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனை, ஏக இறைவனை சந்திக்கிற அந்த நிகழ்வை பற்றி எப்படி வார்த்தையால் சொல்ல முடியும்? அந்த மேன்மையான, உயர்வான, சிறப்பான, மகோனதமான இறைவனை சந்தித்த அந்த நிகழ்வை பற்றி எப்படி விவரிக்க முடியும்? யோசிக்கவே முடியல. ஆனால் விவரிச்சே ஆகணும். அதை விவரிப்பதற்காகத்தான் மஹலரி என்று அழைக்கப்படும் அஹமது அப்துல் காதிர் மஹலரி அவர்களை உங்களுடைய சார்பாக வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத், இப்போது மிக முக்கியமான தருணம், மிக சிறப்பான ஒரு தருணம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனை சந்தித்த அந்த நிகழ்வை நீங்கள் சொல்ல போகிறீங்க. கேட்க ஆர்வத்தோடு காத்திருக்கோம் ஹஸரத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய விண்ணுலக யாத்திரையில் 7வது வானத்தில் நடைபெற்ற நிகழ்வு குறித்தும், அது தொடர்ந்து கிடைப்பதற்கரிய மகத்தான அளப்பெரிய பாக்கியமாகிய இறைவனுடைய லிகா என்ற தரிசனம் குறித்த அந்த நிகழ்வுகளை, அது எப்படி நடந்தது, அந்த நிகழ்வுகளினுடைய அம்சங்கள் எப்படி இருந்தது என்பது குறித்த ஒரு விவரத்தை என்னிடத்தில் வேண்டினார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7வது வானத்தில் வருகை தந்த போது முதலாவதாக அவர்களுடைய பார்வையில் பட்டது பைத்துல் மாமூரினுடைய பச்சை மரகத வாயிலில் ஒரு அற்புதமான மனிதர் சாய்ந்திருந்து கொண்டு யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அது யாருமல்ல, நம்முடைய தந்தை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இங்கே ஒரு படிப்பினை நமக்கு இருக்கிறது. பூவுலகிலே காபத்துல்லாவை பார்ப்பது எப்படி இபாதத்தோ, அதுபோன்று வானிலே பைத்துல் மாமூர் என்ற அந்த மஸ்ஜிதை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக அமைகிறது. அந்த வகையில் பைத்துல் மாமூரை பார்ப்பதை விட்டுவிட்டு அதனுடைய கதவிலே முதுகிலே சாய்ந்து கொண்டு மற்ற எதிர்பக்கத்திலே யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பது போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தது. அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கே ஆஷிக்கீன்களாக இருக்கக்கூடிய
ஆரிஃபீன்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் ஒரு தகவலை சொல்லுவார்கள். பைத்துல் மாமூரை பார்த்து கொண்டிருப்பது இபாதத்து என்றால் அதையும் தாண்டிய மகத்தான ஒரு வணக்கம் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்ப்பது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை பிள்ளை, தன்னுடைய குலக்கொழுந்து அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், பைத்துல் மாமூரை பார்ப்பதை விட்டுவிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க, வந்து அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்த போது, என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ் உங்களுக்கு யாருக்குமே வழங்காத மகத்தான பாக்கியத்தை உங்களுக்கு வழங்கியிருப்பது குறித்து நான் சந்தோஷிக்கிறேன். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு மகிழ்வான, நிறைவான, முழுமையான பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே வழங்கியிருக்கிறான் என்று எண்ணும் பொழுது எனது நெஞ்சம் மகிழ்கிறது, சந்தோஷிக்கிறது என்று சொல்லிவிட்டு சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என் அருமை மகனே, உங்களினுடைய உம்மத்தை சுவனலோகத்திலே மரம் நட செய்யுங்கள் என்றார்கள். உங்களினுடைய உம்மத்தை சுவனலோகத்திலேயே மரம் நட செய்யுங்கள். எப்போது? இந்த உலகத்திலே வாழும் காலத்திலேயே மரம் நட செய்யுங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா அபத்தி, அப்படி என்றால் எப்படி மரம் நடுவது என்று கேட்ட பொழுது, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், அல்லது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று ஒரு மனிதர் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் சுவனலோகத்திலே ஒரு மரத்தை நடுகிறார், அவருக்கென்று ஒரு மரம் எழுகிறது. ஆக நாளை சுவனலோகத்திலே அவர் வரும் பொழுது அந்த மரத்திலே இருந்து கனிகளை புசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர் பெறுவார் என்று அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் இல்லையா? அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு வேறு பல பேச்சுக்களையும் பேசியதற்கு பிறகு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரம்மாண்டமான பைத்துல் மாமூரை மஸ்ஜிதை பார்க்கிறார்கள். அந்த மஸ்ஜிதுக்குள்ளே ஒவ்வொரு இரவும் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் உள்ளே நுழைகிறார்கள். அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள், உள்ளே நுழையக்கூடிய எந்த மலக்கும் வெளியே வருவதில்லை. ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் உள்ளே நுழைகிறார்கள், வானவர்கள் செல்லுகிறார்கள் என்றால் யாருமே வெளியிலே வருவதில்லை என்றால் அதனுடைய அளவு என்ன, அதனுடைய பிரம்மாண்டம் என்ன? கற்பனைக்கு எட்டாத ஒன்று. அதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் சுவனலோகத்தையும் குறித்து சொல்லும் பொழுது, மாலா ஐனுன் ராத் ஒலா உதுனுன் சமியாத் ஒலா ஹதராலா கல்பி பஷர், எந்த கண்களும் பார்த்திராத, அதனுடைய வர்ணனைகளை எந்த காதும் கேட்டிராத, ஏன் எந்த கற்பனைகளும் சிந்தித்திருக்க முடியாத அத்தனை அழகு, கொள்ளை அழகு சுவனலோகத்திலும் பைத்துல் மாமூரிலும் இருப்பதாக கொள்ளை அழகு கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அருமையான பெருமக்களே, அந்த பைத்துல் மாமூரை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் வெளியிலே வரும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், பிரம்மாண்டமான ஒரு படைப்பை நான் பார்த்தேன், அதை பார்க்கும் சக்தியை அல்லாஹ் எனக்கு தந்தான். பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அது. அது என்ன படைப்பு, அது எப்படிப்பட்டது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை, அல்லாஹ் அனுமதி தரவில்லை. ஆனால் நான் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்காத எதுவும் இருக்கக்கூடாது, அறியாத எதுவும் இருக்கக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய நோக்காக இருந்தது. இந்த மேராஜின் போது அது அனைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்கப்பட்டது. எல்லா விஷயங்களும் கேட்கப்பட்டது, எல்லா விஷயங்களும் அவர்களுடைய இதயத்திற்கு தரப்பட்டது. அவர்கள் அறியாததும் இல்லை, அவர்கள் கேட்காததும் இல்லை, அவர்கள் பார்க்காததும் இல்லை என்ற ஒரு முழுமை நிலைமையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மேராஜின் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். சில மனிதர்களை நான் பார்த்தேன், சொல்லுவதற்கு அனுமதிக்கப்பட்ட செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சில மனிதர்களை பார்த்தேன், முகம் வெளுத்து போயிருந்தார்கள். இன்னும் சில மனிதர்களை நான் பார்த்தேன், முகம் மங்கியவர்களாக இருந்தார்கள். இந்த 7வது வானத்திலே ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றிலே முகம் மங்கி இருக்கக்கூடியவர்கள் முங்கி எழுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய முகம் பிரகாசமாக மாறிவிடுகிறது. அவர்கள் யார் என்றால் முகம் வெளுத்தவர்கள், அவர்கள் பாவிகள், அவர்கள் குற்றமளித்தவர்கள், மன்னிக்கப்படாதவர்கள். 2வது ஆனவர்கள் யார் என்றால் அவர்களும் பாவிகள் தான், முகம் மங்கியவர்கள், முகத்தினுடைய நிறம் மங்கி போயிருந்தார்களே அவர்களும் பாவிகள் தான், ஆனால் தௌபா செய்தவர்கள். அந்த தௌபா தான் அந்த கிணறு, அந்த ஆறு என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, இதை பார்த்துவிட்டு அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருகிறார்கள்.
இந்த பைத்துல் மாமூருக்குள்ளே செல்லக்கூடிய இந்த மலக்குமார்களை பற்றி விசாரிக்கிறார்கள். இவர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் என்று. 4வது வானத்திலே நஹ்ருல் ஹயா, உயிர் ஆறு என்று ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் நடுநிசையிலே செய்தனா ஜிப்ரையில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளிப்பார்கள். குளித்து வெளியிலே வரும் பொழுது தன்னுடைய இறக்கையை அவர்கள் உதறுவார்கள். அந்த இறக்கையிலிருந்து முத்துக்கள் உதிரும். அந்த இறக்கையிலிருந்து தண்ணீருடைய சொட்டுக்கள் விழும். அந்த சொட்டுக்கள் முத்துக்களாக மாறி அந்த முத்துக்கள் தான் மலக்குமார்களாக உருவாகிறார்கள். அவர்கள் தான் இந்த பைத்துல் மாமூருக்குள்ளே செல்லுகிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 70,000 பேர் செல்லுகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அங்கே அவர்களுக்கு தரப்படுகிறது. அதற்கு பிறகு சிதறத்துல் முன்தஹாவிற்கு வருகிறார்கள். சிதறத்துல் முன்தஹாவிற்கு அருகில்தான் இந்த சிதறத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஜன்னத்துல் மஅவா என்ற அந்த அற்புத சொர்க்கம் சிதறத்துல் முன்தஹாவினுடைய அடிப்பகுதியில் இருப்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அந்த அற்புதமான இடத்திற்கு தளத்திற்கு அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அங்கே சிதறத்துல் முன்தஹாவை பொறுத்தவரை அது ஒரு பிரம்மாண்டமானது. அல்லாஹ்வினுடைய தஜல்லியாத் வெளியாகக்கூடியது. தஜல்லியாத் என்றால் என்ன, அந்த பிரம்மாண்டம் என்ன என்பதெல்லாம் தனி ஒரு உரையாக பேசப்பட வேண்டியவை. ஆகவே அதை தவிர்த்து நான் செய்திக்குள்ளே நுழைகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதறத்துல் முன்தஹாவை பார்க்கிறார்கள். அங்கே தங்க வெட்டுக்கிளிகள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒளிமயமாக இருக்கிறது. பல நிறங்கள் அதிலிருந்து வீசிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இலையும் யானையினுடைய காதை போன்ற வடிவத்தில் இருக்கிறது. வடிவம் காது யானையினுடைய காது போன்றது தான். ஆனால் அதனுடைய அளவு என்ன தெரியுமா? அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு இலையை கொண்டு இந்த உலகத்தை மூடிவிட முடியும். ஒரு இலையை கொண்டு இந்த உலகத்தையே மூடிவிட முடியும். அதே போன்று பல கோடி இலைகள் அதிலே இருக்கிறது. உலகத்திலே எத்தனை மனிதர்கள் வாழுகிறார்களோ அத்தனை மனிதர்களினுடைய எண்ணிக்கைக்கு அதிலே இலை இருக்கிறது. அந்த மனிதர்களுடைய பெயர்கள் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பிரம்மாண்டம். ஒரு இலையையே இந்த உலகத்தை மூடுகிறது என்றால் அது எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும். அதை சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மிக பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை பார்த்தேன், ஒரு காட்சியை பார்த்தேன், ஒரு குழுவை பார்த்தேன், அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்றால் அது எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும். அதை பார்க்கும் சக்தி வல்லமை எவ்வளவு அதிகமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை இந்த தகவல் நமக்கு உணர்த்துகிறது. அதற்கு பிறகு சொர்க்கலோகத்திற்குள்ளே செல்கிறார்கள். சொர்க்கலோகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறார்கள். நீராறு, தேனாறு, பாலாறு, மதுவாறு இவைகளெல்லாம் அதற்குள்ளே ஓடுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ஆறுகள் எல்லாம் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே எனக்கு தெரியாது, நான் அறிந்த காலத்திலிருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் அறிந்த காலத்திலிருந்தே அதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே என் ஹபீப் எதையும் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு மலைக்கை அல்லாஹ் அனுப்புகிறான். நாயகமே, இந்த ஆறுகள் எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்றா நீங்கள் விரும்புகிறீர்கள் தெரிய வேண்டும் என்று. ஆம், என்னோடு வரச் சொன்னான் இறைவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிறார்கள். நீண்ட நெடிய விளக்கம் அது. பிரம்மாண்டமான ஒரு மாளிகை பார்க்கிறார்கள். அங்கே அந்த மாளிகைக்கு மேலால் ஒரு குப்பா, ஒரு டூம் இருக்கிறது. அதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த குப்பாவிற்கு மேலால் இந்த உலகத்தை கொண்டு வந்து வைத்தால் ஒரு பெரிய மலையின் மீது ஒரு குருவி இருப்பது போன்று, அந்த குப்பாவிற்கு மீது, அந்த டூமின் மீது இந்த உலகத்தையே கொண்டு வந்து வைத்தால் ஒரு பெரும் மாபெரும் மலையின் மீது ஒரு குருவி அமர்ந்தால், சிட்டுக்குருவி அமர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்று இந்த உலகம் இருக்கும் என்றால் அந்த குப்பாவினுடைய அழகு, அந்த குப்பாவினுடைய அளவு எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாளிகைக்குள்ளால் அழைத்து செல்லப்படுகிறார்கள். 4 தூண்கள் இருக்கிறது. ஒரு தூணிலே பிஸ்மி என்றும், இன்னொரு தூணிலே அல்லாஹ் என்றும், இன்னொரு தூணிலே அர் ரஹ்மான் என்றும், இன்னொரு தூணிலே அர் ரஹீம் என்றும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று 4 தூண்களே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிஸ்மி என்று இருக்கக்கூடிய அந்த மீம், ஒரு தூணிலே பிஸ்மி என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா, அதிலே இருக்கக்கூடிய மீமிலிருந்து நீராறு உருவாகி வருகிறது. அடுத்து இருக்கக்கூடிய அல்லாஹிலே இருக்கக்கூடிய ஹேயிலிருந்து பாலாறு உருவாகி வருகிறது. அர் ரஹ்மானிலிருந்து மதுவாரும், அர் ரஹீமிலே இருக்கக்கூடிய மீமிலிருந்து தேனாரும் உருவாகி வருவதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆக இந்த ஆறுகளினுடைய உருவாக்கம் எங்கிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆரிஃபீன்களாகிய நாதாக்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள், இது எங்கிருந்து உருவாகிறது? ஹேயிலிருந்து ஒரு ஆறு உருவாகிறது, பாலாறு உருவாகிறது, அல்லாஹ் ஏகன் என்பது. மீதி 3மே மீம்களாக இருந்தது. பிஸ்மீலும் மீம், அர் ரஹ்மானில் உள்ள மீம், அர் ரஹீமில் உள்ள மீம். இந்த மீம் 3மே எதை குறிப்பிடுகிறது என்றால் முஹம்மத் என்பதை குறிப்பிடுகிறது. முஹம்மதிலே 3 மீம்கள் இருக்கிறது.
ஆக எந்த ஒன்றையும் அல்லாஹ் தன்னுடைய ஹபீபின் மூலமாகவே இயக்குகிறான் என்பதற்கு இது ஒரு ரகசிய அமைப்பு, ரகசிய செய்தி என்று ஆரிஃபீன்களாக இருக்கக்கூடிய ஞானிகள் சுட்டுவார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அன்னலம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சிதறத்துல் முன்தஹாவிற்கு கடந்து செல்லும் பொழுது, சிதறத்துல் முன்தஹா என்ற அந்த இலந்தை மரம், அது குறித்த விரிவாக்கம் இருக்கிறது. அதிலிருந்து 4 ஆறுகள் உற்பத்தியாகுவதை பார்க்கிறார்கள். 2 ஆறுகள் நைல், யூப்ரட்டிஸ். இந்த உலகத்திலே ஓடக்கூடிய 2 நதிகள், நைல் நதியும் ஃபுராத் என்று சொல்லக்கூடிய யூப்ரட்டிஸ் நதியும் சுவன நதிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 2 நதிகளுமே சிதறத்துல் முன்தஹாவில் உருவாகி சுவனலோகத்திற்குள் நுழைந்து இந்த பூமிக்குள் வருகிறது. அதுபோன்று இன்னும் 2 நதிகள், ஒன்று ஹவுதுல் கௌதர், இன்னொன்று சல்சபீல், சுவனலோகத்திலே ஓடக்கூடியது. அதையும் பார்க்கிறார்கள், அதிலிருந்து பருகுகிறார்கள், அந்த சுவையை உணர்கிறார்கள். அதை அடுத்து அருமையான பெருமக்களே, அங்கே நடந்த நிகழ்வுகள் விரிவானது, எழுச்சியானது. இவையெல்லாம் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ரப்பை சந்திப்பதற்காக அவர்கள் செல்லும் பொழுது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழி அனுப்பி வைக்கிறார்கள். புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே வரும்பொழுது முதலாவதாக அவர்கள் சென்றது ஒரு வாகனம். இந்த வாகனத்திற்கு ரஃப் என்று ஆரிஃபீன்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அது ஒரு தங்க கட்டில் மாதிரி இருந்தது. இது எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி சொல்லும் பொழுது, வல்லவனாம் அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் யாரும் வாகனிக்க முடியாத, யாரும் வாகனிக்க கூடாத ஒரு அற்புதமான வாகனத்தை தர வேண்டும் என்பதற்காக ஒளியாலும் காற்றாலும் உருவாக்கியதுதான் ரஃப் என்ற வாகனம். அப்படிப்பட்ட ரஃபிலே அருள் நபி கண்மணி சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தவர்களாக அந்த சிதறத்துல் முன்தஹாவையும் கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்வதற்கு முன்பு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யாராலும் கடக்க முடியாத ஒரு பகுதி இது, யாராலும் செல்ல முடியாத ஒரு பகுதி இது. அந்த பகுதிக்கு செல்லும் ஒரே நபர் நீங்கள் மாத்திரமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பை, தன்னுடைய நேசனை, ரஃபீக்குல் ஆலாவை சந்திக்கச் செல்கிறோம் என்ற உயர்ந்த சிந்தனையோடு அவர்கள் இருந்த பொழுதிலும் ஒரு அச்சமும் நடுக்கமும் அவர்களுடைய இதயத்தில் இருக்கவே செய்தது. அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது வெண்மை நிற கடல் எதிர்படுகிறது. பால் போன்ற கடல் இருக்கிறது. அதை அவர்கள் கடக்கிறார்கள். அதை அடுத்து சிகப்பு கடலை பார்க்கிறார்கள், அதையும் கடக்கிறார்கள். அதை அடுத்து மஞ்சள் நிற கடலை பார்க்கிறார்கள், அதையும் கடந்து கருப்பு நிற கடலையும் கடந்து அவர்கள் எத்தனையோ ஆச்சரியங்களை பார்த்தவர்களாக அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு கடலினுடைய 2 கரையோரத்தையும் நான் பார்த்தேன். அற்புதம் என்றால் அற்புதம். அல்லாஹ்வினுடைய கற்பனையில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த அற்புதங்களை பார்த்து நான் அதிசயித்து போனேன். தன்னுடைய அடியார்களுக்காக அந்த அற்புதங்களை எல்லாம் அள்ளி வைத்திருக்கிறான் என்னுடைய ரப்பு வல்லவனாம் என்று குறிப்பிடுவார்கள். 70,000 ஒளித்திரை, 70,000 ஒளித்திரை அல்லாஹ்வுக்கும் சிதறத்துல் முன்தஹாவிற்கும் இடையிலே இருந்தது. அவைகளையெல்லாம் மிக இலகுவாக கடந்தவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே செல்கிறார்கள். அவர்கள் செல்லும் பொழுது அர்ஷு அவர்களுடைய முந்தானையை பிடித்துக் கொள்கிறது. சொன்னது, நாயகமே, எவ்வளவு காலமாக நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக. ஏன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, என்னை உருவாக்கிய அல்லாஹ் என்னுடைய நெற்றியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அந்த ஜலாலியத்தை எழுதினான். என்னால் தாங்க முடியவில்லை, அந்த ஜலாலியத்தை சுமக்க முடியவில்லை, நான் துடித்து போனேன். அதற்கு பிறகு அவனுடைய திருநாமத்தோடு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதையும் இணைத்து என்னுடைய நெற்றியிலே எழுதிய போது அந்த ஜமாலியத்தால் நான் குளிர்ந்து போனேன், நான் அமைதியானேன். அதற்காக நன்றி சொல்வதற்கு எத்தனை ஆண்டுகள் நான் காத்திருந்தேன் நாயகமே, இப்போதுதான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று அது நன்றி சொல்லியது. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து அந்த அர்ஷுக்கு அருகிலேயே ஒருவரை பார்க்கிறார். கேட்கிறார்கள், இது யார்? மலக்கா அல்லது முர்சலான நபியா? இங்கே வந்து இருப்பதற்கு யார் இது என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது, இவர் முர்சலான நபியும் அல்ல, முகர்ரபான மலக்கும் அல்ல, மனிதர் தான். அல்லாஹ் தஆலா மனிதருடைய தோற்றத்தை வைத்திருக்கிறான். இவருடைய நாவு அல்லாஹ்வினுடைய திக்ரால் நினைந்திருக்கும். இன்னொரு முக்கிய ஒன்று இவர் எப்போதும் இறைவனை துதிபாடிக்கொண்டே இருப்பார், திக்ர் செய்து கொண்டே இருப்பார். இன்னொன்று, அவர் தன்னுடைய பெற்றோருக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தவர். இந்த மகனினுடைய இவனுடைய மகனாயவன்
இத்தகைய பிள்ளையை இவர் பெற்று வைத்திருக்கிறார் என்ற அவப்பெயரை அவன் வாங்கி தந்திருக்க மாட்டான். தன்னுடைய பெற்றோருக்கு நற்பெயரை யார் வாங்கி தந்து திக்ரிலேயும் தன்னுடைய நாவை திளைக்கச் செய்கிறாரோ அவர் அரிசினுடைய நிழலிலே தங்கும் பாக்கியத்தை பெறுவார் என்ற தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அதுபோன்று ஒரு அரிசினுடைய இன்னொரு பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, தர்மங்கள் செய்கிறீர்களா அதற்கு 10 நன்மை, தேவைப்பட்டவர்களுக்கு கடன் கொடுக்கிறீர்களா 18 நன்மை என்பதையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள். விரித்து சொல்ல வேண்டிய தகவல்கள். அருமையானவர்களே, அதற்கு மேலால் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அர் ரஃபீக்குல் அலா வல்லவனாம் அல்லாஹ்வினுடைய திரு சமூகத்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்குகிறார்கள். அப்படி நெருங்கும் பொழுது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஓசை வருகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வினுடைய அந்த சப்தத்திற்கு எழுத்து கிடையாது, ஓசை கிடையாது. ஆனால் சொல்லுவதற்கு வேறு வார்த்தைகள் இல்லை என்பதால் நாம் அதை சொல்லுகிறோம். சப்தம் வருகிறது. எப்படி வருகிறது? ஹல்குகளில் ஹைரானவர்களே நெருங்கி வாருங்கள், ஹல்குகளில் மேன்மையானவர்களே நெருங்கி வாருங்கள், அஹ்மதே முடுகி வாருங்கள், முஹம்மதே நெருங்கி வாருங்கள், ஹபீபே இன்னும் கிட்ட நெருங்கி வாருங்கள் என்ற சப்தம் வருகிறது. அதுபோன்று சுபஹானி சுபஹானி, நான் மிக தூய்மையானவன், என்னுடைய தூய்மைக்கு நிகராக எந்த தூய்மையும் இல்லை, என்னுடைய தூய்மைக்கு நிகராக எந்த சுத்தமும் இல்லை, நானே குதுசாக இருக்கிறேன், நானே தூயவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னை புகழ்ந்து அங்கே பாடிக்கொண்டிருப்பதையும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காது குளிர கேட்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய சமூகம் நெருங்க போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்டார்கள். அல்லாஹ்வினுடைய திருச்சமூகத்திலே நிற்கிறார்கள். இது குறித்து ஆரிஃபீன்கள் விரிவான விளக்கங்களை சொல்கிறார்கள். அந்த விரிவுக்குள் நுழைவதற்கு நாம் அஞ்சுகிறோம். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஹபீபே எனக்கு என்ன காணிக்கை கொண்டு வந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அத்தஹிய்யாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத், என்னுடைய எல்லா விதமான வணக்கங்களும் ரப்பே உனக்காகத்தான். என் உடலால் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள், எண்ணங்களால் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள், பொருளால் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் அனைத்தும் உனக்காகவே இருக்கும் என்று சொன்ன பொழுது, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நாயகமே உங்கள் மீது என்னுடைய சாந்தியும் கருணையும் நிறைவாக நிறையட்டுமாக என்று சொன்ன மாத்திரத்தில் சந்தோஷத்தினுடைய உச்சியிலே இருக்கிறார்கள். இதற்கு மேலால் ஒரு சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் அருள் நபி கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் இந்த உம்மத்தை நினைத்து பார்த்தார்கள். உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத ஒன்று, எந்த மனிதராலும் எந்த முகர்ரபான நபியாலும் மலக்காலும் நினைத்து பார்க்க முடியாது. அந்த இடத்திலும் இந்த சமூகத்தை இந்த உம்மத்தை நினைத்து பார்த்தார்கள் என்றால், இறைவா உன்னுடைய சாந்தியும் கருணையும் எனக்கு மாத்திரம் போதுமானதல்ல, என்னுடைய உம்மத்தார்களுக்கு என்னுடைய சமூகத்தார்களுக்கும் அது நிறைவாக வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனோடு நிறைய பேசுகிறார்கள். அல்லாஹ்வும் நிறையவே பேசுகிறான். பேசிய வார்த்தைகள் எத்தனை, பேசிய செய்திகள் எத்தனை என்பதை குறித்தும் கூட தகவல்கள் நிறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வேண்டும் நாயகமே கேளுங்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் ரப்பே நான் என்ன உன்னிடத்தில் கேட்பது உனக்கு தெரியாதா? அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் கேட்டு தருவதை விட அல்லாஹுவாக தருவது அது இன்னும் விரிவாக இருக்கும் அல்லவா? எவ்வளவு பெரிய ஆசை இந்த உம்மத்தின் மீது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த ரப்பு அல்லாஹ் சொன்னான், என் பெயரோடு உங்கள் பெயரை எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா வணக்கங்களிலும் நான் இணைத்து வைத்திருக்கிறேன். ஜித்னி யா ரப்பி, இன்னும் அதிகப்படுத்த ரஹ்மானே, உங்களுடைய உம்மத்துக்களை நான் சிறந்த உம்மத்துக்களாக ஆக்கி வைத்திருக்கிறேன். ஜித்னி யா ரப்பி, இன்னும் அதிகப்படுத்து. உங்களுடைய உம்மத்துக்களை பிந்தி வரச் செய்து சுவனலோகத்திலே முந்தி அனுப்புவேன். ஜித்னி யா ரப்பி, இன்னும் அதிகப்படுத்து. நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் மஹ்மூதாக இருக்கிறேன். இதிலிருந்து ஒரு பெயரை பிரித்தெடுத்து தான் உங்களை முஹம்மதாக ஆக்கியிருக்கிறேன். அதிலிருந்து ஒரு பெயரை பிரித்தெடுத்து உங்களுடைய சமூகத்தை நான் ஹாமிதாக ஆக்குகிறேன் என்று இறைவனுடைய திருப்பெயரில் இருந்த இந்த சமூகத்திற்கு ஒரு பெயரை வாங்கி தந்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகும் அவர்கள் கேட்கிறார்கள், ஜித்னி அரபி, இன்னும் அதிகப்படுத்தக்கூடாத அரபே, 70,000 பேர்களை நான் பிழை பொறுக்கிறேன். இந்த 70,000 பேரில் ஒவ்வொருவரும் 70,000 பேருக்கு ஷஃபாத்து செய்வார்கள். அதாவது 490 கோடி பேர் எந்த விதமான கேள்வி கணக்கு இல்லாமலும் சொர்க்கம் செல்வதற்கு இப்போதே நான் உங்களுக்கு காணிக்க வைக்கிறேன், இப்போதே உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் என்றான். ஜித்னி அரபி, 490 கோடிகள் என்பது உனக்கு ஒரு அற்பமான விஷயம் இல்லையா? ஒரு பிடி மணலை எடுத்து 3 பிடி மணலை எடுத்து அல்லாஹ் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை சொன்னான், இந்த மண்ணின் அளவிற்கு அல்லாஹ்வினுடைய பிடி
அது விரிவானது, விசாலமானது, அது அளவிட முடியாதது, வரையறுக்க முடியாதது. இந்த பிடியில் அளவிற்கு எத்துணை மண்கள் இருக்கிறதோ அத்துணை பேருக்கு நாயகமே நீங்கள் ஷஃபாத்து செய்யலாம் என்று சொன்ன பொழுது நான் குளிர்ந்து போனேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நிகழ்வினுடைய உச்சகட்டமாக எல்லாம் வல்ல ரப்பு என்னுடைய நெஞ்சில் கையை வைத்தான், அதனுடைய குளிர்ச்சியை நான் உணர்ந்தேன் என்கிறார்கள். அப்போது எல்லாம் எனக்கு தெரிந்தது, எல்லாவற்றையும் நான் அறிந்து கொண்டேன் என்று அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவன் எல்லாவற்றையும் அதன் மூலமாக எனக்கு கற்றுத்தந்தான். அதில் 3 விதமாக அவன் பிரித்தான் அந்த அறிவை. ஒன்று, எல்லா மக்களுக்கும் அறிவித்து விடுங்கள் ஒரு தகவல். இன்னொன்று, எனக்கு இஹ்தியார், யாருக்கு அறிவிக்க வேண்டும் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நாயகமே அவர்களுக்கு மாத்திரம். மூன்றாவது, எனக்கும் உங்களுக்கு மட்டுமே உள்ள ரகசியம் என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டான். அப்படி எல்லா வகையையும் அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தான் என்று கண்மணி நாயகம் பொன்மணி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அவர்கள் மீண்டும் தன்னுடைய தாயகமாகிய மக்காவுக்கு திரும்ப எத்தனிக்கிறார்கள். இந்த நெருக்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது சும்ம தனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா, அவர்கள் வில்லினுடைய 2 முனைகள் அல்லது 2 வில்லினுடைய முனைகள் போன்று அவர்கள் நெருக்கமாக அல்லது அதைவிட நெருக்கமாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறான். இதை குறித்த ஒரு ஆரிஃப் இது எந்த அளவுக்கு நெருக்கம் என்று தெரிவதற்காக 30 வருடங்கள் அறிஞர்களை நான் சந்தித்து விளக்கம் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு திருப்தியான விளக்கம் கிடைக்கவில்லை. இறுதியாக இறைவனே எனக்கு இல்ஹாமாக்கினான். அது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது முன்னே அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள், திரும்பி பார்க்கிறார்கள், அல்லாஹ்வை பார்க்கிறார்கள், வலது பக்கம் பார்த்தார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள், இடது பக்கம் பார்த்தார்கள், அங்கும் அல்லாஹ்வை பார்த்தார்கள், மேலும் கீழும் அவர்கள் அல்லாஹ்வை கண்டார்கள். இதுதான் அதனுடைய யதார்த்தம் என்று அல்லாஹ்வே எனக்கு அறிவித்தான் இல்ஹாமின் மூலமாக என்று ஆரிஃப் சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும், இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமும், இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பும் வரையறுக்க முடியாதது, வார்த்தைகளால் அளந்துவிட முடியாதது. வார்த்தைகள் பலகீனமாக போய்விட்டன, கற்பனைகளெல்லாம் பலகீனமாக ஆகிவிட்டன, சிந்தனைகள் எல்லாம் தோற்று போய்விட்டன. அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய யதார்த்தம் எவ்வளவு மேன்மையானதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. இறை சந்திப்பை அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மிக முக்கியமான நிகழ்வு இந்த மெஹராஜ் பயணத்தில் எல்லா ட்ராவல் அந்த பயணத்தை முழுமையாக கேட்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான இன்பம் கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவனை லிக்காங்கிற அந்த உயர்ந்த அந்த தரிசனத்தை, அந்த மேன்மையான தரிசனத்தை விவரித்தப்போ பேரின்பம், பேரானந்தம் சொல்கிறோம் பாருங்கள், அது கிடச்சிது. உங்களுக்கும் கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போது எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப மக்காவுக்கு வந்துட்டுருக்காங்க இறைவனை சந்தித்தபடி. இப்போ வரும்பொழுது இந்த 6ஆம் வானத்தில் மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை திரும்பவும் தர்வேஷ் ரஷாதி அவங்கக்கிட்டே நம்ம கேட்போம். ஏன்னா அந்த 6ஆம் வானத்தை பற்றி அவங்க தான் சொன்னாங்க. திரும்ப அவங்கள அழைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதில் இப்போ 6ஆம் வானத்தில் நடந்த நிகழ்வு நீங்கள் சொல்லணும். ஏன்னா திரும்ப வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த 6ஆம் வான நிகழ்வு என்ன நடந்துச்சு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நபிகளாருடைய அந்த விண்ணுலக பயணம், அவர்கள் திரும்புகின்ற வேளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 6வது வானத்திலே ஹதரத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பக்கம் திரும்பி வரும் பொழுது ஹதரத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதர பாசத்தோடு கேட்டார்கள், அல்லாஹுவை சந்தித்த முகம்மதே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்தான் என்று கேட்டார்கள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கத்தானுங்க செய்து. ஒரு இடத்துல வந்துட்டு போனாவோ, நாம் ஒரு வீட்டுக்கு போனாவோ, அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க, என்ன கொடுத்தாங்க கேட்குறோமா இல்லையா? நபிகளார் அவர்களை சகோதர பாசத்தோடு ஹதரத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வை சந்தித்த யா முஹம்மதே, உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன சன்மானம் கிடைத்தது என்று கேட்டார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னாங்களாம், அருமை சகோதரரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அல்லாஹ் எனக்கு சூரத்துல் பக்ராவில் இருந்து கடைசி 3 ஆயத்துகளையும்
அல்லாஹ் 50 வேளை தொழுகைகளையும் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னார்களாம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய சன்மானம்! இந்த உம்மத், இந்த அடியார்கள் அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியிலே ஏற்படக்கூடிய தொடர்பு, சதாவும் சந்திக்கக்கூடிய தொடர்பு தான் அந்த தொழுகை. இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு காணிக்கை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு அருட்கொடையை வாங்கி வந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, ரசூலே முஹம்மதே, நீங்கள் வாங்கிட்டு வந்தது சரி, ஆனால் 50 வேளை தொழுகைகளை உங்களுடைய உம்மத்துகள், உங்களுடைய உம்மத்து முஹம்மதே, உங்களுடைய உம்மத்துகள் இதை கடைபிடிப்பார்களா என்பதை யோசியுங்கள் என்றார்களாம். அப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அருமை சகோதரரே, நான் என்ன செய்வது என்று கேட்டார்கள். நீங்கள் திரும்பி போய் கேளுங்க, அல்லாஹ்விடத்தில் இதை குறைச்சி கொடுக்க சொல்லி கேளுங்க. யார் சொல்கிறாங்க? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் போங்க போய் கேளுங்கன்னாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இதை போய் கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் திரும்பி கேட்கிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், 5 குறைக்கப்படுகிறது. திரும்பி போய் கேட்கிறார்கள். எத்தனை தடவை போய் பார்த்தார்கள்? வரலாற்றில் எழுதப்படுகிறது, நபிகளாருடைய விண்ணுலக பயணத்தினுடைய உச்சகட்ட நிலைகளிலே நமக்கு குறிப்பை நமக்கு தருகிறார்கள். 9 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து 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 போய் பார்த்தார்கள். யாருக்குமே இருக்குமேங்க, நமக்கு பிரியமானவர்களை, எனக்கு பிரியமானவரை நான் பார்த்து கொள்வதற்கும், என்னை பிரிய வைத்தவர் என்னை பார்த்து கொள்வதற்கும் தொடர்போடவே இருக்க வேண்டும் என்ற ஆனந்தம். நபிகளார் அல்லாஹ்வை பார்த்துவிட்டு அல்லாஹ் கொடுத்ததை வாங்கி வந்தாலும் கூட மீண்டும் இந்த உலகிற்கு அவர்கள் இறங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வோடு மீண்டும் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், மீண்டும் மீண்டும் கிடைத்த நசீபை பார்த்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி 9 தடவைகள் நபிகளார் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கிறார்கள். போய் பார்த்து கேட்கிறார்கள், 5 குறைக்கப்படுகிறது. மீண்டும் கேட்கிறார்கள், 5 குறைக்கப்படுகிறது. இப்படியே குறைக்கப்பட்டு 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 இந்த உம்மத்துக்கு கடைசியாக கிடைக்கப்பட்ட தொழுகை எத்தனைங்க? 5 வேளை தொழுகை. 5 வேளை தொழுகை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக, அரு சகோதரரே, அல்லாஹ் எனக்கு 5 வேளை தொழுகையாக என் உம்மத்துக்கு இந்த தொழுகையை கடமையாக்கி தந்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற வேளையிலே நான் இதற்கடுத்து போவதற்கு நான் வெட்கப்படுகிறேன். என் உம்மத்து இதை சரியாக கடைபிடிக்கும், நான் கடைபிடிக்க வைப்பேன் என்ற தோரணையிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறுகிறார்கள். அன்புசால் பெருமக்களே, யோசியுங்கள், அல்லாஹ் அற்புதமாக கிடைக்கப்பட்ட அந்த தஹ்னியத், அந்த காணிக்கை, அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த நேமத், அல்லாஹ் அவர்களை, நபிகளார் அவர்களை பார்த்துவிட்டு திருப்பி அனுப்புகின்ற நேரத்திலே ஒரு பரிசு பொருளாக கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவைகள் தான் எது? இந்த 5 வேளை தொழுகைகள். அவைகள் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? கேட்பாரற்ற நிலைகள், ஏதோ வேலை இல்லாத நேரத்தில் தொழுவது, ஏதோ நம்மளுடைய உடல்நல குறைவில்லாத நேரத்தில் தொழுவது, இது போன்ற நிலைகளுக்கு நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் இந்த அற்புதமான தொழுகை எப்படி வாங்கி கொடுக்கப்பட்டது? யோசியுங்கள். புனிதமான பயணத்தினுடைய மேராஜினுடைய இரவிலே அல்லாஹுவை சந்தித்த, அல்லாஹ் நபிகளாரை சந்தித்த இரவிலே நாம் நமக்கிடையிலே பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அன்புசால் பெருமக்களே, இந்த 5 வேளை தொழுகைகளை வாங்கி வந்தார்கள். அதோடு அல்லாஹனுடைய அந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 3 ஆயத்துகளை வாங்கி வந்தார்கள். எடுத்து பாருங்கள், குர்ஆனை விரித்து பாருங்கள். அந்த 3 ஆயத்துகள், கடைசி ஆயத்துகளில் அல்லாஹ் எப்படிப்பட்ட தத்துவத்தை சொல்லித் தருகிறான். இந்த 3 ஆயத்தையும் அல்லாஹ் கொடுத்து, 5 வேளை தொழுகைகளையும் கொடுத்து இந்த உம்மத்துக்கு கொடுத்து அனுப்பப்பட்ட திருநாள் தான், புனிதமான நாள் தான், புனிதமான இரவு தான். நாம் எல்லாம் இருக்கிறோமே இந்த புனித மேராஜினுடைய இரவு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஹஜ்ரத். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுங்கிற அந்த பயணத்துடைய முழுமை அடைய போகிற அந்த நிகழ்வுக்கு, அந்த தருணத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது மக்கமா நகருக்கு வந்துட்டாங்க. இந்த மக்கமா நகரில் மெராஜ் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சோ அதை சொன்னது அன்வர் பாதுஷா உலவி அவங்க. ஸோ அவங்களே இந்த மக்காவில் அந்த திரும்ப வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால்
சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கா முதல் மக்கா வரை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் அந்த அந்த வார்த்தையிலே அடங்கியிருக்கு. ஒரு அந்த மெஹராஜுங்கிற பயணத்தோட தாத்பரியமும் அதில் அடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் அந்த மக்கமா நகரில் திரும்ப வந்ததுக்கப்புறம் அந்த பயணம் முழுமை அடைந்தது எப்படி அப்படிங்கிறத அவங்கக்கிட்டே நம்ம கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் இப்போ எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மெஹராஜ் பயணம் இன்னிதே முடிஞ்சு மக்கமா நகருக்கு வந்துட்டாங்க. ஸோ மக்காவில் என்ன நடந்துச்சு, எப்படி அந்த நிகழ்வு இருந்துச்சு அப்படிங்கிறத திரும்ப நீங்களே சொல்லுங்களேன் எங்களுக்கு. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமிகு மேராஜுடைய பயணம் முடிந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் மூலம் இந்த உம்மத்தினருக்கு கொடுத்த 50 நேர தொழுகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு 5ஆக இறுதியில் முடிவானது. தொழுகையின் அளவு மட்டுமே குறைக்கப்பட்டதை தவிர நன்மை குறைக்கப்படவில்லை என்பதை அறிந்து நாம் மகிழ்ந்தோம். இப்பொழுது நமது உயிரின் இனிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கா வந்து சேர்ந்து விட்டார்கள். எந்த இடத்தில் எந்த உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹுடைய இல்லத்தில் தங்கியிருக்கின்ற பொழுது வானவர்களால் முகடுவடியாக அழைத்து செல்லப்பட்டார்களோ அதே ஹஸரத் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹுடைய இல்லத்தில் இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். அருமை மோமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த நிகழ்வை பற்றி உம்முஹானி ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதை அவர்கள் வாயாலேயே நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவு தொழுகைக்கு பின்பு எங்களுடைய இல்லத்தில் தங்கினார்கள். அதிகாலை நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள். சுபஹ் தொழுகைக்கு சென்றார்கள். நானும் பெருமானாரோடு சென்றேன். தொழுகை முடிந்ததற்கு பின்பு என்னை பார்த்து கேட்டார்கள், உம்முஹானி, இரவில் தொழுகைக்கு பின்பு தங்களோடு நான் தங்கியிருந்தேன். காலை சுபஹுடைய தொழுகையும் நாம் இப்பொழுது சேர்ந்து தொழுதிருக்கின்றோம். சுபஹுக்கு முன்பாகவே நான் வீட்டில் இருந்தேன். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நான் பைத்துல் முகத்தஸிற்கு சென்று திரும்பி இருக்கின்றேன் என்றார்கள் பெருமானார். சொல்லிவிட்டு தொழுகை முடிந்து பெருமானார் வெளியே செல்கிறார்கள். உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பெருமானார் அவர்கள் மற்றவரிடத்தில் இதை சொல்லிவிடுவார்களோ, சொன்னால் இதனுடைய தகுதியை பெருமானாருடைய அந்தஸ்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள், சராசரி மனிதர்களுடைய நிலையோடு ஒப்பிட்டு இந்த தகவலை மறுத்து விடுவார்களோ என்று அஞ்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு துண்டை பிடித்து, யா ரசூலல்லாஹ், இதை வெளியில் நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, நான் இந்த தகவலை வெளியில் சொல்ல வேண்டும், சொல்லுவேன் என்றார்கள். பெருமானார் வெளியே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவலை சொல்கிறார்கள். அருமை மோமின்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டதை போன்று சூழ்நிலை மாறுகிறது. இறை மறுப்பாளர்கள், அதுவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கருத்துக்களை மறுத்து கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது சொல்ல துவங்குகிறார்கள், பாருங்கள், இந்த முஹம்மது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று எவ்வளவு தூரத்திற்கு வந்து விட்டார், என்ன சொன்னாலும் நம்புவோம் என்பதற்காக, நீங்கள் நம்புகின்றீர்கள் என்பதற்காக இப்பொழுது இரவின் ஒரு பகுதி, சிறு பகுதியில் நாம் பல நாட்கள் பயணம் செய்து, மாதக்கணக்கில் பயணம் செய்து திரும்பக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு சென்று ஒரே இரவில் திரும்பி விட்டதாக சொல்கிறாரே, பார்த்தீர்களா என்று கேட்கின்ற சூழ்நிலை உருவானது. பலகீனமான அப்பாவிகளான முஸ்லிம்கள் கூட, அப்பொழுது தீனின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிதானவர்கள், விளக்கம் தெரியாதவர்கள், விவரம் முழுமையாக புரியாதவர்கள் சற்று இதை விட்டு, தீனை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை கூட உருவானது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதனால் தான் இந்த நிகழ்ச்சியை பற்றி குர்ஆனில் சொல்கின்ற நேரத்தில், வமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி பெருமானார் அவர்களே, உங்களுக்கு காட்டிய இந்த மிஅராஜுடைய நிகழ்ச்சி இருக்கிறதே, மக்களின் சோதனைக்காகத்தான் ஏற்படுத்தினோம் அல்லாஹ் சொல்கிறான். அருமை மோமின்களே, இப்பொழுது அந்த மிகப்பெரிய சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அந்த மக்கள் கேட்கிறார்கள், முஹம்மது அவர்களே, ஒரே இரவில் நாங்கள் சென்று திரும்பிவிட்டேன் என சொல்கின்றீர்களே, அதற்கு என்ன ஆதாரம் சொல்ல போகின்றீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி செல்கின்ற பொழுது, அந்த சிரியாவை முன்னோக்கி சென்ற அந்த பயணத்தில் நான் ஒரு வியாபார கூட்டத்தை பார்த்தேன். அவர்கள் தங்களது ஒட்டகை காணாமல் போனதை தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த ஒட்டகை இந்த இடத்தில் இருக்கிறது என்று அவர்களுக்கு நான் சொல்லிவிட்டு சென்றேன் என்றார்கள்.
மீண்டும் பெருமானார் கூறுகின்றார்கள், நான் திரும்பி வருகின்ற வழியில் லஜ்னான் கிளையைச் சார்ந்த ஒரு கூட்டம் அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அருகில் தண்ணீர் இருந்தது, மூடி வைக்கப்பட்ட நிலையில் தண்ணீர் இருந்தது. நான் அந்த மூடப்பட்ட அந்த மூடியை விலக்கி தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் அதை மூடி வைத்துவிட்டு நான் திரும்பி வருகிறேன். அந்த கூட்டம் பைலா என்ற இடத்திலிருந்து தனியத்து தனீம் என்ற இடத்தை முன்னோக்கி இப்பொழுது அந்த வாகனம், அந்த பிரயாண கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த பிரயாண கூட்டத்தின் முன்னோடியாக ஒரு காக்கி நிற ஒட்டகை தான் முதலில் வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்கிறார்கள். இந்த தகவலை கேள்விப்பட்டவுடன் இவர் சொல்வது சரியாக இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் அங்கிருந்த மக்கள் தனியத்து தனீம் என்று சொல்லப்படுகிற இடத்தை முன்னோக்கி வேகமாக செல்கிறார்கள். சென்றால் இவர்கள் பெருமானார் அவர்கள் என்ன தகவலை சொன்னார்களோ அதே காக்கி நிற ஒட்டகை தான் வந்து கொண்டிருக்கிறது, முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களிடத்தில் தண்ணீரை பற்றி கேட்கிறார்கள். அதற்கு அந்த மக்கள் பதில் சொல்கிறார்கள், ஆம், நாங்கள் மூடி வைத்துவிட்டு நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் எழுந்திருக்கின்ற பொழுது மூடிய நிலையில் தான் இருக்கிறது, ஆனால் தண்ணீர் குறைந்திருந்தது என்ற தகவலையும் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமின்றி பெருமானவர்கள் போகின்ற வழியில் பார்த்த ஒரு காட்சியை குறிப்பிட்டார்களே, அந்த வியாபார கூட்டம் எப்பொழுது திரும்பி வருகிறது என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் வந்தவுடன் கேட்கின்ற நேரத்தில் அவர்களும் சொன்னார்கள், ஆம், நாங்கள் இந்த இடத்தில் செல்கின்ற பொழுது எங்களது ஒட்டகம் காணாமல் போனது, தேடிக்கொண்டிருந்தோம், எங்களுக்கு ஒருவர் இந்த இடத்தில் இருக்கிறது என்று அறிவித்து விட்டு சென்றார் என்ற தகவலையும் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இந்த தகவல்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து மிஅராஜ் ஷரீஃப் முடிந்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, மக்களுக்கு அந்த தகவலை தெரிவிக்கின்ற பொழுது அவர்கள் ஆதாரம் என்ன என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். நாம் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றோம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரப்புடைய எந்த ஒரு செயலும் வீணானது அல்ல. அல்லாஹ் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் தாத்பரியம் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த மிஅராஜுடைய ஒவ்வொரு அசைவும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மிஅராஜில் அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுத்த ஒவ்வொரு அசைவும், அவர்கள் புனிதமிகு உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா இல்லத்திலிருந்து தூங்கி கொண்டிருந்த அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிற்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருதயம் பிளந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், புராக் என்ற வாகனத்தில் பெருமானாரை அழைத்து சென்றதாக இருக்கட்டும், பெருமானவர்கள் புராக் என்ற வாகனத்தை அந்த வளையத்தில் கட்டி போட்டதாக இருக்கட்டும், நபிமார்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து செய்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு வாகனத்திற்கும் பெருமானார் செல்கின்ற பொழுது இவர் கூட வந்திருப்பவர்கள் யார், அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதா என்று கேட்கின்ற முறையாக இருக்கட்டும், ஒவ்வொன்று எதை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொன்றிலும் பல்வேறு படிப்பினைகளும் பின்னணி காரணங்களும் சிறுகளும் பல்வேறு ரகசியங்களும் அடங்கி இருக்கிறது. இதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. சூஃபியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஞானவான்கள், மகான்கள், அவர்களுடைய தரத்திற்கு தக்கவாறு கண்டிப்பாக விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அதிலிருந்து நாம் அவர்களிடமிருந்து பெறுகின்ற நேரத்தில் சில தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். ஒரே ஒரு தகவலை இந்த நேரத்தில் சொல்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜிற்கு அழைக்கின்றான். தான் விரும்புகின்ற இடத்தில் பெருமானாரிடத்தில் பேச வேண்டும். ரப்பு எங்கு பேசினால் என்ன, பெருமானாரிடத்தில் பேச வேண்டும், அவ்வளவுதானே. ஏன் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஹரம் ஷரீஃப்ல இருக்கிற நேரத்திலே பேசக்கூடாதா? பன்னூற்றுக்கணக்கான வஹி வந்து கொண்டே தானே இருக்கிறது. எதற்காக அல்லாஹ் அழைக்கிறான்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது நபியை தான் விரும்புகின்ற இடத்தில் வைத்து பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒரு ஜனாதிபதி தனது குடிமகனை, தனது மக்களில் ஒருவரை சந்திக்க வேண்டும். அவர் விரும்பினால் எங்கு வைத்தும் சந்திக்கலாம். ஆனால் அவர் விரும்புகிறார் தன்னுடைய தர்பாருக்கு அவரை அழைத்து அந்த இடத்தில் அமர வைத்து பேச வேண்டும் என்று விரும்பினால் யார் தடை சொல்ல போகிறோம்? யாரும் தடை சொல்ல முடியாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது பிரியத்திற்குரிய நபி அவர்களை தான் விரும்புகின்ற இடத்தில் அழைத்து அவர்களோடு கலந்துரையாட வேண்டும், பேச வேண்டும், அலாவலாவ வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். அதுதான் மேராஜ். இப்பொழுது ஒரு கேள்வி எழும், சரி, ரப்பு ஆசைப்பட்டான், அல்லாஹ் விரும்புகிறான், தனது நபியோடு பேசுவதற்கு அல்லாஹ் எண்ணினான், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எங்கு வேண்டுமானாலும் பேசலாம். சரி, அவன் விரும்புகின்ற இடத்திற்கு அழைக்கட்டும். நேரடியாக மேராஜிற்கே அழைத்து சென்றிருக்கலாம் தானே. நேரடியாக ஹரம் ஷரீஃப்ல இருந்து, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து, பைத்துல் முகத்தஸ் இருந்து பெருமானார் முதல் வானம் இரண்டாவது வானமாக சென்றார்களே, அதே போன்று இங்கிருந்தே முதல் இரண்டாவது வானமாக சென்றிருக்க முடியும் தானே. எதற்காக அல்லாஹ் பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றான்? அதில் பல காரணங்கள் இருக்கிறது, பல தாத்பரியங்கள் இருக்கிறது. நேரமஞ்சி அனைத்தையும் சொல்வதற்குண்டான சூழ்நிலை இல்லை. பல காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் போயிட்டு நான் அங்கிருந்து போயிட்டு வரேன்னு சொன்னா அதற்கு மேலுள்ளவைகளை பற்றி கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆனால் பைத்துல் முகத்தஸை பற்றி கேள்வி கேட்பார்கள். பைத்துல் முகத்தஸை பற்றி கேட்பாங்க.
பைத்துல் முகத்தஸுக்கு எப்படி போயிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்பாங்க. பல நாட்கள் பல மாதங்கள் பயண தூரத்தில் இருக்கிறது. ரெண்டாவது, பைத்துல் முகத்தஸ் மக்கள் எல்லோருக்கும் அறிமுகமான பகுதி. அங்கே போயிட்டு வந்ததற்கு ஆதாரம் கேட்க முடியும், ஆனா மேல போனதுக்கு இவங்களால ஆதாரம் கேட்க முடியாது. இப்பொழுது பல்வேறு கேள்விகளை இவர்கள் கேட்பார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பதில் சொல்ல வைக்க வேண்டும், பெருமானார் பதில் சொல்வார்கள். இப்பொழுது அந்த மக்களுடைய எண்ணத்தில் பல மாதங்கள் பயணம் செய்து பைத்துல் முகத்தஸ் வரை செல்ல வேண்டும். இவ்வளவு பெரிய தூரத்தை ஒரு இரவில் கடந்து வந்ததாக சொல்கிறார்கள். அதற்கு ஆதாரத்தையும் சொல்கிறார்கள். அசைக்க முடியாத ஆதாரங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால் வைக்கின்றார்கள். அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட சிறு நேரத்தில் இவ்வளவு நீண்ட தூர பயண தூரத்தை இந்த நபியினால் கடந்து வந்திருக்க முடியும் என்று சாத்தியமானால் அதற்கு மேலும் அவர் போய்விட்டு வந்ததாக சொல்வதை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற சிந்தனையை கிளறச் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது பிரியத்திற்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக விண்ணுலகிற்கு அழைத்து செல்லாமல் தரை வழியாக பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து சென்று அங்கிருந்து பெருமானார் அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்றான். அருமை சகோதரர்களே, இது ஒரு காரணம். இன்னும் பல காரணங்கள் அதில் இருக்கிறது, பல ரகசியங்கள், பல தாத்பரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. நினைத்ததை போன்றே அந்த மக்கள் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் ஹரம் ஷரீஃபில் ஒரு கட்டத்தில் தங்கி இருக்கிறாங்க. ஹத்தீமில் பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சில பேர் கேட்கிறார்கள், முகமது அவர்களே நீங்கள் பைத்துல் முகத்தஸுக்கு போனதாக சொன்னீங்களே அப்படின்னு கேட்டுட்டு, அவங்க பைத்துல் முகத்தஸுக்கு அடிக்கடி வியாபாரத்துக்கு போகின்றவர்கள், சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போய் பழக்கமுடையவர்கள். பைத்துல் முகத்தஸை பற்றி அவங்களுக்கு தெரியுது. அவர்களுக்கு தெரிந்த கேள்விகளெல்லாம் பைத்துல் முகத்தஸை பற்றி பெருமானாரிடத்தில் கேட்டார்கள். யாருங்க பதில் சொல்ல முடியும்? இன்னைக்கு நாமே ஒரு மஸ்ஜிதிற்கு தினமும் தொலைச் செல்கிறோம். அதற்கு எத்தனை வாசல்கள் இருக்கிறது, எத்தனை சஃப் இருக்கு, எந்தெந்த இடத்துல ஜன்னல் இருக்கு, நமக்கு யாருக்கு தெரியும்? ஆனா டெய்லி நம்ம போகின்ற இடத்திற்கே நமக்கு தெரியாது. பெருமானார்கள் ஒரு முறை சென்று விட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களோ தங்களுக்கு தெரிந்த தகவல்களை எல்லாம் பைத்துல் முகத்தஸை பற்றி கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் இவர்கள் என்ன இப்படி கேட்கின்றார்கள் என்று யோசிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பைத்துல் முகத்தஸை அப்படியே பெருமானாரின் கண்ணுக்கு முன்னால் நிறுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை நேரடியாக காண்பிக்கின்றான். பெருமானார் பார்த்து பார்த்து பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. அருமை சகோதரர்களே, இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக திகைத்து இது எப்படி சாத்தியம் என்று கருதி கொண்டிருக்கின்ற நேரத்தில், ஆனால் ஈமானில் ஆழமாக வேரூன்றிய சஹாபாக்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. ஒரே ஒரு தகவலை மட்டும் பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த தகவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற நேரத்தில் அவர்களுடைய ஆருயிர் நண்பர் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் இல்லை. எதிரிகள் பார்க்கிறார்கள், இவருடைய நண்பர் அபூபக்கர் அவர்கள் இங்கு இல்லை. என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்கின்ற அவரிடத்தில் நாம் இந்த தகவலை சொல்ல வேண்டும், இதை கேட்டால் அவர் மறுத்து விடுவார் இப்படிங்கிற சந்தோஷத்தில் எதிரிகள் திக்குமுக்காடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை வழிமேல் விழிவைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அந்த மக்கள் வேகமாக சென்று, அபூபக்கர் அவர்களே உங்களது நண்பர் என்ன செய்து விட்டார் தெரியுமா, என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா என்று அவசரமாக கேட்கிறார்கள். பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள், என்ன சொன்னார்கள் சொல்லுங்கள். அப்பொழுது இந்த தகவலை சொல்கிறார்கள். ஒரே இரவுல பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனாங்களாம், அதுக்கு மேலும் போனார்களாம், ஒரே இரவில் திரும்பி வந்து விட்டார்களாம். எங்கள் நபி சொன்னார்களா? ஆம், அவர்கள் தான் சொன்னார்கள். வேகமாக சொல்கிறார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படி அவர்கள் சொல்லி இருந்தால் அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், அது உண்மையாகத்தான் இருக்கும் என்றார்கள். முகத்தில் கரிவு செய்தை போன்றிருந்தது. அவர்களுக்கு ஜீரணிக்கவே முடியவில்லை. கேட்கிறார்கள், அபூபக்கர் என்ன இவ்வளவு கடுமையான தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறோம், இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறீர்களே, என்ன அர்த்தம்? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அவரிடத்தில் உடனடியாக சொன்னார்கள், இது என்ன ஆச்சரியம், ஒவ்வொரு நாளும் மிக தூரமான இடத்திலிருந்து, விண்ணுலகிலிருந்து மலக்குமார்கள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், வஹியை அறிவிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு பல தடவைகள் கூட வஹி வருகிறது என்று எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் நபி சொன்னார்கள் என்பதற்காகத்தான் அந்த மலக்குமார்களே வந்ததை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். மலக்குமார்கள் வந்ததை எங்கள் நபி சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, எனக்கு வஹியை தர்றாங்க என்று சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். மலக்குமார்கள் வந்தார்கள் என்று எங்கள் நபி சொல்வதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எங்கள் நபியே போய்விட்டு வந்தேன் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது? அருமை சகோதரர்களே, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஈமானுடைய ஆழம்தான், இந்த ஈமானுடைய உறுதிதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சித்தீக் உண்மையாளர் என்று பெருமானார் மூலம் பட்டம் கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்வாக்கு கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இதில் ஒரே ஒரு தகவலை புரிவதற்காக சொல்கிறேன். குர்ஆன் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற உத்தமர்கள் இதையெல்லாம் அவர்கள் மனதில் எண்ணித்தான். இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் துளியோடு அவர்களுக்கு சந்தேகமே இல்லை. ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள், பில்கீஸ் அவருடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவது யாரென கேட்கிறார்கள். அப்பொழுது ஜின்னிடம் சொல்கிறது, சற்று நேரத்தில் கொண்டு வந்து தருகிறோம். இல்லை, அதைவிட வேகமாக வேண்டும். وقال الذي عنده علم من الكتاب انا آتيك به قبل ان يرتد اليك طرفك. ஒரு உயர்ந்த ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் சொன்னார், நீங்கள் கண்மூடி கண் திறப்பதற்கு முன்பு நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தானே நான் விரும்புகின்றேன் என்பதை போன்று அவர்கள் பார்வை இருக்கிறது. அதற்கு மேல் எவ்வளவு நேரம், அதுதானே கண் சிமிட்டும் நேரம். உடனடியாக அந்த சிம்மாசனம் வந்து விட்டது. அருமை சகோதரர்களே, பில்கீஸ் எங்கே இருக்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இரண்டிற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது. பில்கீஸ் அவர்களுடைய சிம்மாசனம் எவ்வளவு மிக பிரம்மாண்டம் மிக்கது. இதை ஒரு வினாடியில் கண்மூடி கண்ணு திறப்பதற்கு முன்பு கொண்டு வந்தார்கள். யார் கொண்டு வந்தது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபையில் இருந்த அவர்களை ஈமான் கொண்ட ஒரு இறைநேசர் தான் சொன்னார்கள். இறைநேசர் தான் இதை செய்தார்கள். குர்ஆன் ஷரீஃப் கூறுகிறது என்பதற்காக எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹி வந்திருக்கிறது இந்த தகவல். இப்பொழுது பார்க்கிறோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய அவர்களுக்கு கீழ் இருந்து ஒரு இறைநேசருக்கு அல்லாஹ் தஆலா இத்தகைய சிறப்புகளை தருகிறான் என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடையும் பன்மடங்கு உயர்ந்த எல்லா நபிமார்களுக்கும் தலைவரான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தகைய அந்தஸ்தை கொடுப்பதற்கு ரப்புக்கு என்ன சிரமம் இருக்கிறது? அருமை சகோதரர்களே, நம்முடைய பார்வையில் ஒப்பிடுகின்ற பொழுது, நம்முடைய அறிவு ஞானத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இவைகள் சற்று கடினமானதாக தெரியலாம். ஆனால் நாம் நம்முடைய பார்வையோடு இவைகளை ஒப்பிடக்கூடாது. அனைத்து செயல்களின் மீதும் அனைத்து விஷயங்கள் மீதும் பேராற்றல் மிக்க ரப்புடைய குதிரத்தோடு ஒப்பிட வேண்டும். ரப்புடைய குதிரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒன்றுமே இல்லை. ரப்புடைய சக்திக்கு, ரப்புடைய ஆளுமைக்கு, ரப்புடைய குதிரத்திற்கு நாம் என்ன அளவிட முடியும்? ஆதலால் இதை நாம் கவனத்தில் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி மேராஜுடைய நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, இன்னொரு தகவல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி போனாங்க? இத்தகைய உடலோடு சென்றார்களா? இந்த உடலோடு பெருமானார் சென்றார்களா? அவரது ரூஹு மட்டும் சென்றதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலும் உயிரும் இணைந்ததோடு தான் சென்றார்கள். வெறும் ரூஹு மட்டும் இல்லை, ரூஹுடன் இணைந்த உடலோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்றார்கள். அப்படி சென்றதால் தான் அது ஆச்சரியத்திற்குரியதாக, ஒப்புக்கொள்வதற்கு சிரமமானதாக பார்க்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மனாமல போனேன்னு சொல்லியிருந்தாலோ, எனது ரூஹு போயிட்டு வந்துச்சுன்னு சொல்லியிருந்தா முஷ்ரிக்குகள் யாரும் அல்லது மற்றவங்க யாரும் இதை பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க, மறுத்திருக்க மாட்டாங்க. இது சாதாரணமான விஷயம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதுவே அறிவிக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ரூஹு மட்டுமல்ல, ரூஹுடன் இணைந்த, உயிருடன் இணைந்த உடலோடு போய்விட்டு வந்தேன் என்பதுதான் அதற்கு அர்த்தம். மேல் குர்ஆனுடைய வாசகத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நிகழ்ச்சியை சொல்கின்ற நேரத்தில், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியாரை இரவில் அழைத்து சென்றானே, அத்தகைய ரப்பு பரிசுத்தமானவன். இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. அப்து என்ற வார்த்தை இருக்கிறது. அப்து என்ற வார்த்தை வெறும் ரூஹுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, ரூஹு இல்லாத உடலுக்கு மட்டும் சொந்தமானதும் இல்லை. அப்து என்ற வார்த்தை வெறும் ரூஹுக்கு மட்டும் சொல்ல முடியாது, அல்லது ரூஹ் இல்லாத உடலுக்கு மட்டும் சொல்ல முடியாது. ரூஹுடன் இணைந்த, உயிருடன் இணைந்த உடலுக்கும் சேர்த்து தான் அப்து என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்படியானால் பெருமான் அவர்கள் இரண்டும் சேர்ந்துதான் சென்றார்கள். இன்னொன்று சுபஹான என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுபஹான என்ற வார்த்தை அரபியர்கள் அதி ஆச்சரியத்திற்குரிய விஷயங்கள் நடைபெறுகின்ற பொழுது பயன்படுத்துகின்ற வார்த்தை. எனவே அல்லாஹ் அந்த வார்த்தையான சுபஹான என்பதை ஆரம்பத்தில் பயன்படுத்துகின்றார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரும் உடலும் இணைந்துதான் சென்றார்கள். அப்படி சென்றால் தான் அது ஆச்சரியத்திற்குரியதை தவிர இல்லை, ஆனால் ஆச்சரியத்திற்குரியது அல்ல. இந்த குர்ஆன் ஷரீஃபுடைய வாசக அமைப்புகளும் அந்த முஷ்ரிக்குகள் மறுத்ததுமே அறிவிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதாக சொன்னது உயிருடன் மட்டுமல்ல, ரூஹோடு மட்டுமல்ல, ரூஹுடன் இணைந்த உடலோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள் என்பது தகவல். இன்னொரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பை எப்படி பார்த்தார்களா? சில பேருக்கு அதில் பிரச்சனை இருக்கு, இல்லை பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ரப்பை பார்த்தார்கள் என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையாகும். இந்த புறக்கண்ணால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பை பார்த்தார்கள் என்பதுதான். அருமை சகோதரர்களே, நாளை மறுமையில சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்போமா? எல்லாரும் பார்ப்போம்.
அனைத்து மூமின்களும் பார்ப்பார்கள். வுஜூஹி யௌமஇதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா. நாளை மறுமையில் சில முகங்கள் அப்படியே செலிசெலிப்பாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? தங்களது ரப்பை பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லிகா கிடைக்கும், அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மேலும் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன கமர லைலத்தல் பத்ர். நீங்கள் நாளை மறுமையில் உங்களது ரப்பை பார்ப்பீர்கள். ரப்பை பார்ப்பீங்கன்னு சொன்னா கஷ்டமா இருக்குமா? ஒரு ரப்பை எப்படி இவ்வளவு பேர் பார்க்கிறது அப்படி நினைக்காதீங்க. கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர். பிறை 14ஆம் நாள் அன்று முழு நிலாவை எப்படி நீங்கள் பார்ப்பீர்களோ அப்படி பார்ப்பீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு என்ன பொருள்? ஒன்று, முழு நிலாவை எப்படி பார்ப்பதில் யாருக்கும் சந்தேகமே இல்லையோ அதை போன்று நீங்கள் உங்களது ரப்பை பார்ப்பீர்கள், கண்டிப்பாக பார்ப்பீர்கள் என்பது அர்த்தம். இன்னொன்று, ஒரு ஆளை பார்க்கறதுனால, ஒன்றை பார்க்கறதுனால எப்படி நெருக்கி அடித்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு முட்டி மோதி கொண்டு பார்க்க வேண்டுமோ என்று கருதி விடாதீர்கள். அப்படி ஒரு சிரமமும் இல்லை. அவரவர் இருக்கின்ற இடத்திலிருந்தே முழுமையாக நீங்கள் ரப்பை பார்ப்பீர்கள் என்ற கருத்தும் இங்கே இருக்கிறது. மறுமையில் சொர்க்கத்தில் எல்லோருமே ரப்பை பார்ப்போம். அனைத்து நல்லடியார்களும் முஸ்லிம்களும் ரப்பை பார்ப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இந்த புறக்கண்ணால் பார்க்க முடியுமா என்று கேட்டால், அருமை சோதர்களே, அகக்கண்ணால் பார்த்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். புறக்கண்ணால் எல்லோராலும் பார்க்க முடியாது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே இந்த உலகத்தில் அல்லாஹ் நசீபாக்கினான். பெருமானவர்களுக்கு மட்டுமே நசீபானது புறக்கண்ணால் ரப்பை பார்க்கின்ற விஷயம். அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த காட்சியை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து தன்னை காண்பித்தான் என்று நாம் சொல்ல வேண்டும். அத்தகைய நிகழ்விற்குத்தான் மிஅராஜ் என்று சொல்லப்படுகிறது. அருமை மூமின்களே, இத்தகைய புனிதமிகு மிஅராஜ் அந்த இரவில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதில் எண்ணற்ற படிப்பினைகளை வைத்திருக்கிறான். மிஅராஜ் தரும் படிப்பினைகள் என்பதை ஒரு தனி தலைப்பாகவே எடுத்தோம் என்று சொன்னார். பல மணி நேரங்கள் அதற்கு நாம் விளக்கம் சொல்ல முடியும். பல மணி நேரங்கள் அதனுடைய படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்காக பதில் சொல்வதாக இருந்தாலும் கண்டிப்பாக பதில்கள் உண்டு. அதை நாம் தனியாக பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த புனிதமிகு நிகழ்ச்சி மக்காவில் ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் மேராஜுடைய நிகழ்ச்சியை துவக்கிறதா நம்ம சொன்னோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவிற்கு வருகிறார்கள். இங்குள்ள மாஹவுல் சூழ்நிலைகள் எல்லாம் என்ன ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். அருமை சகோதரர்களே, இந்த மேராஜுடைய நிகழ்ச்சியின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு சுருக்கமாக ஓரிரு வரிகளில் நாம் சொல்வதானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன தகவலை தருகிறான் என்பதை நாம் ஓரிரு வரிகளில் சொல்ல விரும்புகிறேன். அருமை சகோதரர்களே, முதல் விஷயம், இந்த உம்மத்தை முஹம்மதியாகிய நம்மை நாம் எவ்வளவு அந்தஸ்திற்குரியவர்கள் என்பதை அல்லாஹ் சூசகமாக சுட்டி காண்பிக்கின்றான். அருமை மூமின்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத தனிச்சிறப்பான என்னை நேரடியாக பார்க்கின்ற மிஅராஜுடைய நிகழ்ச்சியை நான் எந்த நபிக்கு வழங்கினேனோ அந்த நபியின் உம்மத்தினர்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அருமை சோதர்களே, நம்மிடத்தில் என்ன அந்தஸ்து இருக்கிறது? நாம் உயர்ந்தவர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? என்ன? ஒன்றுமே இல்லை. நமது நபி உயர்ந்தவர்கள், அதனால் நாம் உயர்ந்தவர்கள். இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், லம்மா தஅல்லாஹு தாஈனா லிதாஅத்திஹி பிஅக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். எப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அக்ரமுர் ருசுல், ரசூல்மார்களுக்கெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்கள் என்று அழைத்தானோ, குன்னா அக்ரமல் உமம், அப்பொழுதே நாம் மிக அனைத்து உம்மத்தினரை விட கண்ணியத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்று இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்ற வார்த்தை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு மறைமுகமாக சொல்கிறான், நீங்கள் எந்த நபியுடைய உம்மத்தினர்கள்? மிஅராஜ் வழங்கப்பட்ட நபியின் உம்மத்தினர்கள். அப்படியானால் உங்களுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரியது நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்பது பொருள். இன்னொன்று, இந்த மிஅராஜின் மூலம் உலகம் உள்ளளவும் மறைக்க முடியாத, உலகம் உள்ளளவும் தொடர்ந்து ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் என்று சொன்னால் நமக்கு தொழுகை வழங்கப்பட்டது. தொழுகை வழங்கப்பட்டது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 12 ஆண்டுகள் நுபுவத்து கொடுத்து நுபுவத்தை வெளிப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்து 12 ஆண்டுகள் 52வது வயதில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இதுவரைக்கும் எல்லாம் ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வந்தான். இப்பொழுதுதான் முதல் சட்டம் வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்தினர் மீது தொழுகையே அல்லாஹ் கடமையாக ஆக்கினான். அல்லாஹ் தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஏன் கடமையாக்கப்பட்டது தெரியுமா? நான் எனது ரப்பை சந்தித்தேன். மேராஜ் மூலம் அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான். எனது உம்மத்தினருக்கும் அது போன்ற பாக்கியம் கிடைக்க வேண்டும் அல்லவா? எப்படி கிடைப்பது? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை மூமின்களுக்கு மிஅராஜ் என்றார்கள் பெருமானார்.
எனது உம்மத்தினர்களே, எனக்கு கிடைத்த பாக்கியத்தின் ஒரு சிறு பகுதியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தொழுகையின் மூலமாக அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மேராஜில் நமக்கு தொழுகை கொடுத்தான் என சொல்கின்றோமே, மற்ற வணக்கங்களை விட பல்வேறு வகைகளில் இது வித்தியாசமானது. எண்ணி பாருங்கள், அனைத்து கடமைகளும் உலகத்தில் வைத்து கொடுக்கப்பட்டது, இந்த பூமியில வச்சு கொடுக்கப்பட்டது. தொழுகை மட்டுமே விண்ணுலகில் வைத்து கொடுக்கப்பட்டது. அனைத்து கடமைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் வஹீயின் மூலமாக தெரிவித்தான். தொழுகை மட்டுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலகிற்கு அழைத்து அல்லாஹ் கொடுத்தான். தொழுகை மட்டுமே விண்ணுலகிற்கு அழைத்து கொடுக்கப்பட்டது. எத்தனையோ வணக்கங்கள் இருந்தாலும் தொழுகை மட்டுமே மலக்குமார்கள் நிறைவேற்றுகின்ற வணக்கம். மலக்குமார்கள் நிறைவேற்றுகின்ற வணக்கங்களின் ஒட்டுமொத்த கலவைதான் தொழுகை. அவர்கள் ருக்குவில் இருக்கிறார்கள், சிலர் சஜிதாவிலேயே இருக்கிறார்கள், சிலர் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். அனைத்து விஷயங்களையும் ஒன்றிணைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தொழுகையாக நமக்கு தந்திருக்கிறான். அருமை சகோதரர்களே, அத்தகைய தொழுகையை நாம் இறையச்சத்தோடும் பேணுதலோடும் நிறைவேற்ற வேண்டும். 50 நேர தொழுகை 5ஆக குறைக்கப்பட்டதை தவிர அல்லாஹ் சவாப குறைக்கல. 1க்கு 10ஆக 5 நேரத்தை நிறைவேற்றினால் 50 வக்து தொழுகையுடைய சவாபம் கிடைக்கும் என்று அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு சொல்லி இருக்கிறான். ஆதலால் மேராஜுடைய அடையாளமாக, மேராஜுடைய நினைவு சின்னமாக நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி தொழுகை விடுபடாமல், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜின் மூலம் தனது ரப்பை தரிசிப்பதன் மூலம் எந்த சந்தோஷத்தை அடைந்தார்களோ அதில் ஒரு சிறு பகுதியை நாம் தொழுகையின் மூலம் ரப்பிடத்தில் பேசுவதன் மூலம் என்று சொன்னால், தொழுகிறோம் என்று சொன்னால் யுனாஜி ரப்பஹு தஆலா, அவர் ரப்போடு முனாஜாத் ரகசியம் பேசுகின்றான் என்று அர்த்தம் அல்லவா? அத்தகைய ஒரு உயர்ந்த பக்குவமான முறையில் நாம் தொழவும் வேண்டும், இஹ்லாஸாக தொழவும் வேண்டும். தொழுகையுடைய தாத்பரியத்தை உணர்ந்து ரப்போடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்ற மனநிலையில் நாம் தொழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை பெற வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த புனிதமிகு மேராஜின் மூலம் என்னென்ன படிப்பினைகளை எல்லாம் இந்த உம்மத்து பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அத்தனை படிப்பினைகளையும் நாம் புரிவதற்கும் விளங்குவதற்கும் அதை ஏற்று நடப்பதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் உலக மூமின்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி, இப்புனிதமிகு மேராஜின் மூலம் என்னென்ன படிப்பினைகளை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அவைகளை விளங்குவதற்கும் புரிவதற்கும் அவைகளை ஏற்று நடக்கின்ற நல்ல நசீபை இப்புனிதமிகு இரவனுடைய பரக்கத்தினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கும் உலக மூமின்களுக்கும் வழங்குவானாக என்று துஆ செய்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். என்ன நேயர்களே, இந்த மக்கா முதல் மக்கா வரைங்கிற அந்த நிகழ்ச்சி உங்களுக்குள்ள ஒரு மெய்மறந்த நிலையை உருவாக்கி இருக்குங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த உணர்வுல தான் நான் நின்றுருக்கேன். இப்போ இந்த வானம் இருக்க, இன்றைய இரவுல இந்த ரஜப்பிறை 27 ஆகிய இந்த இரவுல இந்த வானம் எனக்கு புதுமையா தெரிய போகுது. ஏன் அப்படின்னா, நம்முடைய மரியாதைக்குரிய ஆலிம்கள் மெராஜ் புனித பயண நிகழ்வுகளை பத்தி அவ்வளோ அற்புதமா சொன்னாங்க. அந்த மெய்மறந்த நிலையோட என் நாவு ஸலவாத் சொல்லியபடி இருக்க, இந்த வானத்தை என் கண்கள் பார்க்க இப்படியே கொஞ்ச நேரம் என்னுடைய நேரத்தை செலவில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்லியபடி இருங்க. நான் இந்த வானத்தை போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله